அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஓகே, செக் பண்ணிக்கலாம். ஆடியோ கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்கு. ஓகே ஓகே. ஸோ உங்களை மீண்டும் சந்திப்பதில், இந்த வியாழக்கிழமையில மீண்டும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. லாஸ்ட் வீக் வந்து நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம படித்தோம். அப்போ சிஸ்டர் சொன்னாங்க நம்ம அதை ரெக்கார்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம இந்த வீக்கும் நம்ம அதே சப்ஜெக்டை நம்ம திரும்ப ஒரு தடவை பண்ணலாம். இதை ரெக்கார்ட் பண்ணிக்கும் போது திரும்ப நம்ம ஒரு விஷயம் நமக்கு ஏதாவது இன்னும் திரும்பி படிக்க வேணும்னா நம்ம இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எனக்கு ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய தாகம் ஏற்பட்டது. நான் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். அதுக்கு இடையில என்னை வந்து ஒரு ஹோஸ்ட் எனக்கு கோஹோஸ்டா பண்ணீங்கன்னா இந்த தடவை நான் உங்களுக்கு சில ஸ்லைட்ஸ் ஷேர் பண்றேன். ஸோ தட் அதுல வசனம் இருக்கும். நம்ம வசனத்தை எடுத்து படிக்கிற நேரத்தை நம்ம சேவ் பண்ணிடலாம். ஸோ தட் இந்த ஸ்லைட்லேயே வசனங்கள் இருக்கிறதுனால ப்ளஸ் இது ரெக்கார்டிங்கா இருக்கிறதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்குள்ள நீங்க என்ன கோஹோஸ்ட் தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். இப்போ இன்றைய காலகட்டத்துல தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னாவே கிறிஸ்தவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பரிச்சயமான ஒரு வார்த்தை தான். பொதுவா நம்மளுடைய மனதுல வர ஒரு எண்ணம், ஒரு பிக்சர் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் என்பது அது வானத்துல இருக்குது, பரலோகத்துல இருக்கு. நம்ம மரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக போறோம் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் உண்டு. ஆனா அது முழுவதும் ஒரு மாறுபட்ட கருத்தாகும். தேவனுடைய ராஜ்யம் என்பது இப்பொழுது இந்த பூமியில இருக்கு. நமக்கு அநேக வசனங்களை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம பார்க்க முடியும். நம்ம முதலாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது மத்தேயு 6வது அதிகாரத்துல மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்றதுதான். அப்போ 2 வாக்கியங்களை நம்ம பார்க்க முடியும். பரலோக ராஜ்யம் என்கிற வார்த்தையும் தேவனுடைய ராஜ்யம் என்ற வார்த்தையும். இது ரெண்டும் வேற வேறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஃபங்க்ஷனல் மீனிங், அதாவது செயல் வடிவத்துல ரெண்டுக்கும் வேற வேற மீனிங் இருக்கு. பரலோக ராஜ்யம் என்ற வார்த்தை மத்தேயு புஸ்தகத்துல மாத்திரம்தான் இருக்கு, வேற எந்த புஸ்தகத்திலையும் இல்லை. மார்க்கு, லூக்ல, யோவான்ல கிடையாது. மற்ற எல்லா புஸ்தகங்களையும் தேவனுடைய ராஜ்யம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் இதுக்கு உண்டான வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். ஏன் எனக்கு இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சதான ஒரு ஈடுபாடு வந்தது என்றால், நான் ஸ்கூல் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போது தான் ரசிக்கப்பட்டேன். அதுக்கு முன்பாக அப்பா அம்மா அவங்க எல்லாமே ஒரு இந்து பேக்ரவுண்ட்ல உள்ளவங்க தான். அப்போ எனக்கு தெய்வத்தை குறிச்சதான ஒரு அறிவு என்ன இருந்துச்சுன்னா, நமக்கு நம்மளுடைய சொந்த தெய்வம் நம்முடைய மதத்துல இருக்கு. கிறிஸ்தவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்காங்க, இயேசுன்னு சொல்லிட்டு. முஸ்லிமுக்கு அவங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கு. இப்படி எல்லா மதத்தினருக்கும் ஒரு தெய்வம் உண்டு. கடைசியில யாருக்கு தெரியும், எல்லா சாமியும் ஒரே சாமியா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. அதுதான் வந்துட்டு கிரைஸ்ட குறிச்சதான 15 வயதுல என்னுடைய அறிவு. ஆனாலும் எனக்குள்ள ஒரு கேள்வி, இந்த மரணத்துக்கு அப்புறம் ஒரு ஜீவன் உண்டா, அது எப்படி, என்ன, இதை குறிச்சு நம்மளுடைய அப்பா அம்மாவும் யாரும் சொன்னதில்லை. வேற நமக்கும் இதுக்கு உண்டான ஒரு அறிவு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனதுல இருக்கும் பொழுதுதான் ஒரு நண்பர் மூலியமா எனக்கு ஒரு வார்த்தை என்னுடைய மனதுல ஆழமா பட்டது. அது என்னன்னா, கார்த்தி, மரணத்துக்கு அப்புறம் ஒரு ஜீவன் உண்டு, அதை இயேசு கிறிஸ்துவினால்தான் கொடுக்க முடியும் என்று. அது ஏன் இயேசு கிறிஸ்துவினால் தான் கொடுக்க முடியும் என்று என்னுடைய மனதுல ஒரு கேள்வி எழும்பியது. அதுக்கு உண்டான ஆராய்ச்சியில தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு சபைக்கு போக ஆரம்பிச்சேன். அது ஒரு பெந்தகோஸ்தே சபை. அந்த சபையில சொன்னாங்க, நீ தப்பி தவறி கூட ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கு போயிடக்கூடாது, நீ தப்பி தவறி கூட சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போயிடக்கூடாதுன்னு. எனக்கு ஏன் ரோமன் கேத்தலிக் சர்ச், ஏன் சிஎஸ்ஐ சர்ச், எதனால பெண்டிகாஸ்ட் சர்ச், ஏன் இந்த டினாமினேஷன் இருக்குது அப்படின்றது எனக்கு அப்போ புரியவில்லை. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. ஓகே, இவங்க வந்து உருவ வழிபாடு பண்ணுவாங்க, இவங்க கிராஸ் வச்சுக்குவாங்க, பெந்தகோஸ்தேல எந்த இதுவுமே கிடையாது இப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இந்த பிரிவினைகள் இருக்குது, சபைக்குள்ள ஏன் இந்த பிரிவினைகள் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்தது. அதற்கப்புறம் பைபிள் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கும் பொழுது, தேவனுடைய குமாரன்,
மனுஷகுமாரன் அப்படின்ற அவருக்கு சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்ட பொழுது, இது என்னது குமாரன், அவர் எப்படி குமாரன், தேவனுக்கு குமாரன், அவர் எப்படி மனுஷகுமாரன், எதனால் மனுஷகுமாரன், இப்படி பல கேள்விகள் எழும்பும் போது இதுக்குண்டான ஆன்சர்ஸ் எனக்கு உடனே கிடைக்கல. சம்டைம்ஸ் பாஸ்டர்ஸ் எல்லாம் போய் கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ ஒழுங்கா சண்டே சர்வீஸ் மிஸ் பண்ணாம வந்துரு, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், அப்படி இல்லைன்னா புதன்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு வந்தீங்கன்னா உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்வாங்க. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, இது ரொம்ப ஒரு பல கேள்விகளுக்கு விடை தெரியாத ஒரு லாங் பீரியடா ஆச்சு. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு, இதுக்கடையில காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டேன், வேலைக்கு போகிற டைம்ல தான் நான் ஒரு பைபிள் வாங்கினேன். அந்த பைபிள் இட்ஸ் ரெட் லெட்டர் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளை மாத்திரம் ரெட் லெட்டர்ல பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டேன், மற்றது எல்லா வேர்சஸுமே ஸ்கிப் பண்ணிட்டு ஒன்லி ரெட் லெட்டர் மாத்திரம் நான் படிக்க ஆரம்பிச்சுட்டேன். உண்மையில அதுல ஒரு அபிஷேகம் இருக்கு. ஏனென்றால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய பேசப்பட்ட வார்த்தைகள். அது மாத்திரம் படிக்கும் பொழுது அஸ் அ ஹோல் கான்செப்டா, ஒரு தொகுப்பா என்ன மெசேஜ் கிடைச்சதுன்னா, தேவனுடைய ராஜ்யம், இயேசு கிறிஸ்துவினுடைய மைய செய்தி, இல்லாட்டி இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரே செய்தின்னு கூட நம்ம சொல்ல முடியும். அது என்னன்னா தேவனுடைய ராஜ்யம் தான். அவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் அது ஒரு ரகசியம், அது உங்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்ட இருக்கிறது, புறஜாதிகளுக்கும் அது வெளிப்படுத்தப்படவில்லை என்பதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவனுடைய ராஜ்யம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. நமக்குன்னு சொல்றதை விட அந்த டைம்ல இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னது பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்களுக்கு, அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. நம்ம பவுலை குறிச்சு பவுல் எழுதின காரியங்கள் அப்போஸ்தலர்ல பார்க்கும் பொழுது, அவன் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து 3 மாதம் அளவும் உபதேசித்துக் கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு அடுத்த தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவுக்கு அடுத்த உபதேசங்கள் அப்படின்னு 2 காரியங்கள் தனித்தனியா வரும். அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் ஆகும். அது எல்லாருக்கும் தெளிவாக விளக்கப்பட வேண்டிய ஒரு சப்ஜெக்டாகவும் இருந்தது. ஓகே, இப்போ 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போ என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபைகள் எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு பார்த்தோமா, ஒரு மதத்தின் பிரிவினராகவே நாம் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இயேசுவை விசுவாசிப்பவர்கள் கிறிஸ்தவர்கள், அவர்கள் ஒரு மதத்தினர் அப்படின்றத பார்க்கப்பட்டிருக்கிறோம். இந்த கண்ணோட்டம் வரக்கூடிய நாட்கள்ல மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம். ஏனென்றால் இப்பொழுது இந்தியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும், இருக்கிற 30 மேற்பட்ட ஸ்டேட்ஸ்ல 9க்கு மேற்பட்ட ஸ்டேட்ஸ் மாநிலங்கள்ல மதமாற்ற தடை சட்டம் என்று ஒன்று அமல்படுத்தப்பட்டு இருக்கு. ஏனென்றால் ஒரு மதத்தினருக்கு இன்னொரு மதத்தினர் வலுக்கட்டாயமாக மாற்றப்படுகிறார்கள் என்று அரசாங்கம் நினைக்கிறது. ஆனால் அது உண்மையா என்றால் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவும் கூட நாம் நன்றாக பார்த்தோமானால் அவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, அவர் ஒரு ராஜ்யத்தை குறித்து தான் அவர் நமக்கு பிரசங்கித்தார். அப்போ இன்றைய காலகட்டத்துல நம்முடைய மனது நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், நாம் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு மதத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, அதையும் மீறி நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு பங்கா இருக்கிறோம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல எந்த பங்கா இருக்கிறோம் அப்ப அப்படின்னு நம்ம படிக்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக படிக்கட்டும். அந்த ஸ்டடீஸை தான் நான் உங்களுக்கு 3 சீக்ரெட்ஸா, கிங்டம் ஆஃப் காட் அப்படின்றத 3 சீக்ரெட்ஸா உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். அது குறித்து நம்ம இப்ப படிப்போம். நான் என்னோட ஸ்லைட்ஸை நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். 1 செகண்ட். ஓகே, என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா இப்போ? ஆமா பாஸ்டர், தெரியுது பாஸ்டர். Oh, right. Thank you so much. So let us get into the subject. இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை நாம எப்படி பிரிச்சு படிக்கலாம்னா, இது நான் சம்டைம்ஸ் நீங்க இது ஒரு ஆரம்பத்துல இருந்து போற மாதிரி இருக்கும், ரொம்ப கொஞ்சம் டீட்டெயிலா இருக்கும். சிறு பிள்ளைகள் படிக்கிறது போல நம்ம இதை படித்து கொண்டோமா நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கணும். ஏனென்றால் நம்முடைய கண்ணோட்டம் இந்த மதத்திற்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் என்பதனால்தான். முக்கியமா எதுக்காக சொல்கிறேன் என்றால்,
14வது நூற்றாண்டிலிருந்து 15, 16, 17, 18 ஒரு 5 நூற்றாண்டுகள் யூரோப்பு தேசத்திலிருந்து, இங்கிலாந்து தேசத்திலிருந்து, ஜெர்மனியிலிருந்து மிஷினரிகள் உலகமெங்கும் சென்று தன்னுடைய ஜீவியத்தையே அர்ப்பணித்து மிஷினரிகளாக சுவிசேஷத்தை விதைத்தார்கள். ஆனால் இன்று 2020ஆம் ஆண்டு இல்லாட்டி 2000க்கு அப்புறம் என்ன யூரோப்ல என்ன நடந்துட்டு இருக்கு, கிறிஸ்தவர்களுடைய நிலைமைகள் என்ன, சபைகளுடைய நிலைமைகள் என்னன்னா, என்னை விட நீங்க அந்த தேசத்துல இருக்கிற உங்களுக்கு நன்றாக தெரியும். கேள்விப்படுகிறது என்ன, சபைகள் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டா மாறிக்கொண்டிருக்கிறது, சபைகள் கமர்ஷியல் ஸ்பேசஸா மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ என்ன ஆச்சு, ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அவர்கள் மதத்தை விட்டு வெளியே வர மறுத்து விட்டார்களோ என்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது. கிறிஸ்தவம் என்ற மதத்துக்குள் அடைப்பட்டு விட்டார்களோ, தேவனுடைய வார்த்தையை ராஜ்யத்துக்குரியதான ரகசியங்களுக்கு உள்ளாக இன்னும் ஆழமாக அவர்கள் போய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, வரக்கூடிய சந்ததியினருக்கு ரகசியத்தை சரியான முறையில் விளக்காமல் போய்விட்டார்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கிறது. அது மற்ற தேசங்களுக்கூட நடந்துவிடக்கூடாது. நாம் மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை நாம் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பாரம் எனக்கு உண்டு. ரைட். அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன, நம்ம எப்படி படிக்க முடியும்னா, தேவன் பிளஸ் ராஜ்யம் என்று பிரித்து படிக்க முடியும். தேவன் ராஜாவாக இருந்து ஆளக்கூடிய தேசம் தான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன, தேவன் ராஜாவாக இருந்து ஆளக்கூடிய தேசம் தான் தேவனுடைய ராஜ்யம். பரலோக ராஜ்யம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோகம் என்பது, பரலோகம் அப்படின்னா மேலே உள்ள லோகம் அல்லது மண்டலம் என்று அர்த்தம். அப்போ பரலோகம் என்பது நம்முடைய பூமிக்கு மேலே உள்ள லோகத்துக்குள்ள தேவன் ராஜாவாக, இல்லாட்டி அந்த பரலோகத்துல ஒரு ராஜா இருக்கிறார், அவர் ஆளக்கூடிய தேசம் தான் பரலோக ராஜ்யம். சோ தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோமா, பரலோக ராஜ்யம் என்பது டெரிட்டரி டிஃபரன்சியேஷனை குறிக்கிறது, அதாவது எல்லையை பிரித்து காண்பிக்கக்கூடியது. தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய ராஜ்யம் எப்படி ஆளப்படுகிறது என்பதை நாம் பிரித்து கொள்ள வேண்டாம். ரெண்டு ஒன்றுதான். பரலோக ராஜ்யத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, பரலோக ராஜ்யம் என்பது நம் எல்லைகளை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். ரைட். இப்போ யோபின் புஸ்தகம் தான் வந்துட்டு வேதத்துல முதலாக எழுதப்பட்ட புஸ்தகம். ஆதியாகமும் மோசே மூலமாக எழுதப்பட்டா கூட கால வரையறைப்படி பார்த்தோமா, யோபினுடைய புத்தகம் தான் முதல்ல எழுதப்பட்ட புத்தகம். இந்த புத்தகத்துல 38வது அதிகாரத்துல 70 கேள்விகளை யோபினிடத்துல தேவன் கேட்கிறார். அதுல 38வது அதிகாரம் 33வது வசனங்கள, வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ, அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ. எப்போ தேவன் மனிதனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரோ அப்பப்பெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நோட்டீஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்க வேண்டும். அப்படின்னா என்னன்னா, வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோன்னா உனக்கு தெரியாது, வானத்துக்குரிய நியமங்கள் இருக்குன்னு அர்த்தம். பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணினாயோ அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இங்க பாரு யோபு, பூமியை ஆளுகையை நீ திட்டம் பண்ணல, அதை நான் திட்டம் பண்ணியிருக்கேன், அதோடைய ஆளுகை திட்டம் பண்ணப்பட்டது அப்படின்னு யோபு புரிஞ்சுக்கணும்ன்றதா சொல்றாரு. இப்ப இந்த ஒரு வசனத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, வானத்தின் நியமங்கள் என்று ஒன்று உண்டு, அந்த நியமத்தின் கீழ் தான் இந்த பூமியை ஆளும் ஆளுகையை தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா 33:25வது வசனத்துல, வானத்துக்கும் பூமிக்கும் குறித்திருக்க நியமங்களை நான் காவாமல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் என்ன ஆதியில என்ன அவரு திட்டம் பண்ணியிருக்காருன்னா, வானத்துக்குரிய நியமங்கள். ஆங்கிலத்துல த ஆர்டினன்சஸ்னா கட்டளை இல்லது ஒரு ஆணை அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அப்போ வானத்துக்குரிய சில கட்டளைகள் இருக்கிறது, பூமிக்குரிய சில கட்டளைகள் இருக்கிறது. ஆனால் இந்த பூமியை ஆளக்கூடிய ஒரு ஆளுகையை ஆண்டவர் திட்டம் பண்ணியிருக்கிறார், தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறார். அது எந்த நியமத்துக்கு கீழே வருகிறது என்றால் வானத்தின் நியமங்களுக்கு கீழே தான் வருகிறது. இதை நாம் மனதுல ரொம்ப தெளிவா நம்ம பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் ஆதியாகமத்துல
நாம பார்க்கிறோம். 1வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 28வது வசனத்து வரையும் நாம் படிக்கும் பொழுது, பின்பு தேவன் தமது சாயலாவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள். அந்த ஆள கடவர்கள் என்ற அந்த வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. லெட் தெம் ஹாவ் டொமினியன் ஓவர் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ முதலாக ஆண்டவர் 6வது நாள்ல தான் மனிதனை படைக்கிறார். ஆணும் பெண்ணுமாக படைக்கிறார். அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் முதல் 5 நாட்கள் படைத்து விடுகிறார். அதை திட்டமும் பண்ணிவிட்டார். எல்லாத்தையும் படைத்து அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ இவைகளை ஆண்டுகொள். 28வது வசனத்தில் நாம் படிக்க முடியும். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடும் சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்தது என்ன? ஆளுகை, ஆண்டு கொள்ளுங்கள், டொமினியன். இந்த ஆளுகை, ஆண்டு கொள்ளுங்கள், இதெல்லாம் எது சம்பந்தப்பட்டது என்றால் இட்ஸ் கவர்னன்ஸ். ஒரு அரசாங்கம் இல்லது ஒரு ஆட்சி முறைமைக்கு கீழே தான் இது வருகிறது. ஆண்டவர் ஒரு மதத்தின் கீழே இதை நாம் கொண்டு வரவில்லை என்பதை நான் பார்க்க முடியும். என்ன ஆயிடுச்சு? ஆதாம் தனக்கு கொடுத்த ஆளுகையை இழந்து போனான். அதுதான் உண்மை. அவன் இழந்து போறதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல நாம் முதல் அதிகாரத்துல எல்லாம் நம்ம பார்க்க முடியும். 1ஆம் நாள் தேவன் சிருஷ்டித்தார், 2வது நாள் தேவன் சிருஷ்டித்தார், 3ஆம் நாள் தேவன் இதை சிருஷ்டித்தார் என்று இப்படியாக பார்க்கும் பொழுது 2வது அதிகாரம் 1வது வசனத்துல கூட 2வது அதிகாரம் 2வது வசனத்துல கூட நாம் பார்க்கும் பொழுது தேவன் 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 என்றுதான் வந்திருக்கும். ஆனால் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம வரும்போது தேவனாகிய கர்த்தர் என்று நாம் வாசிக்க முடியும். 2வது அதிகாரம் 4வது வசனம், தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கிய நாளிலே அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். லார்ட் காட். அந்த லார்ட் அப்படின்ற வேர்டை நம்ம பார்த்தோமா, எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும். வாட் டஸ் திஸ் லார்ட் மீன்? கர்த்தர் என்றால் என்ன அர்த்தம்? தன் 1வது அதிகாரத்துல தன்னை தேவன் என்று அடையாளப்படுத்தி கொண்ட தேவன் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து அதற்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த பைபிள் என்டையர் ஓல்டு டெஸ்டமெண்ட்ல நம்ம எப்படி பார்க்க முடியும்னா தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு பார்க்க முடியும். இந்த தேவனாகிய கர்த்தர் ஏன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்று நாம் கேள்வியை ஒரு எழுப்பும் பொழுதுதான் நமக்கு புலப்படுவது என்னன்னா, இந்த கர்த்தர் என்கிற வார்த்தை இட்ஸ் அ கவர்மெண்டல் வேர்ட், இட்ஸ் நாட் அ ரிலீஜியஸ் வேர்ட். கர்த்தர் என்கிற வார்த்தை இட்ஸ் அ கவர்மெண்டல் வேர்ட். இந்த கர்த்தத்துவம் என்று ஒன்று உண்டு. கர்த்தத்துவம் என்பது ஆளுகை முறைமைகளை ஒன்று. அதை நான் என்னன்றது வருகிற ஸ்லைட்ஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அப்படின்றது ஆளுகை முறைமைக்கு உட்பட்ட ஒரு காரியம் என்பதை நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ரைட். அடுத்தது ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்துல நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இந்த வார்த்தையை நல்லா மைண்ட்ல வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். பாலகன் பிறந்தார் அப்படின்றது அது மனுஷகுமாரனை கொடுக்கிறது. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்பது அது தேவனுடைய குமாரனை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு 2 அடையாளங்கள் உண்டு. ஒன்று தேவகுமாரன் என்கிற ஒரு அடையாளம், இன்னொன்று மனுஷகுமாரன் என்கிற ஒரு அடையாளம். அப்போ அவர் இந்த 2 சாயலாகவும் இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் என்ன கொண்டு வந்தார், வானத்திலிருந்து என்ன கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நீங்க ஆங்கிலத்துல பார்க்கும்போது the government will be upon his shoulder அப்படின்னு இருக்கும். அதாவது அவர் எதை கொண்டு வந்தார் என்றால் ஆதாம் இழந்து போன அந்த ஆளுகையை மீண்டும் நமக்கு கொடுப்பதற்காக தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். முதலாம் ஆதாம் என்று நாம் பார்ப்போம். கிறிஸ்துவை நாம் 2ஆம் ஆதாம் என்று சொல்லுவோம். ஏன் அவரை 2ஆம் ஆதாம் என்று நாம் சொல்லுகிறோம் அப்படின்னு கேட்டோமா,
எந்த நோக்கத்தோட ஆதாம் இந்த பூமியில படைக்கப்பட்டானோ அவன் அதை தவறி அவன் விழுந்தபடியினால் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஆண்டவர் கொடுத்த ஆளுகையை அவன் இழந்து போனான். அதை 2ஆம் ஆதமாக கிறிஸ்து நமக்கு மீண்டுமாக அவர் கொண்டு வந்து நமக்கு அதை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அதை தான் நம் இந்த தீர்க்க தரிசனமாக நம்ம ஏசாயால நம்ம வாசிக்க முடியும். அவர் பூமிக்கு வந்த பொழுது 2ஆம் ஆதாமாக இயேசு கிறிஸ்துவாக அவர் பூமிக்கு வந்த பொழுது அவருடைய முதல் செய்தி என்னென்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன சொல்றார் கிறிஸ்து நம்மை பார்த்து? நீங்க ஏன் எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. இதெல்லாம் குறிச்சு கவலைப்படுகிறவங்க அஞ்ஞானிங்க எல்லாம் இல்ல. நீங்க என்னுடைய ராஜ்யத்தை தேடுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட ஃப்ரீயா கொடுக்கப்படும். இட்ஸ் ஆல் ஆடட் பெனிஃபிட்ஸ், பட் சீக் மை கிங்டம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை மாத்திரமல்ல, அதுக்கு வரக்கூடிய அடுத்த வசனங்கள்ல அவர் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது அப்படின்ற அநேக வார்த்தைகளை நாம் வாசிக்க முடியும். அவர் என்ன மீன் பண்ணார் அப்படின்றத குறித்து நம்ம வரக்கூடிய நம்ம பார்ப்போம். அப்போ என்ன டெக்னிக்கலா என்ன ஆயிடுச்சுன்னா, ஆதாம் இழந்து போன அந்த ராஜ்யத்தை கிறிஸ்து நமக்கு கொண்டு வந்து அவர் மரித்து அவர் பாதாளத்துக்கு வென்று அந்த ஆதாம் இழந்து போன மரணத்தை அவர் ஜெயித்து அந்த நமக்கு மீண்டும் ஒரு நித்திய ஜீவன் என்பதை அவர் நமக்கு அதை எடுத்துக்கொண்டு அவர் நமக்கு வெற்றி சிறந்தவராக கிறிஸ்து வந்தார், உயிர்த்தெழுந்து வந்தார். நாம் மீட்கப்பட்டோம். இப்பொழுது நீங்களும் நாங்களும் மீட்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் கிறிஸ்து நமக்காக செய்த காரியம். அப்போ அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து பரமேறி போனார், பரிசுத்த ஆவியானவரை அவர் திரும்ப இறங்க பண்ணினார். அந்த காரியங்கள்லாம் நம்ம என்ன என்பதை நம்ம வாசிக்கலாம். எபேசு புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் பொழுது விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரை ஆராதனைக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே என்று வாசிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது 2 காரியங்கள். ஒன்று, சுதந்திரம் அடைவதில்லை. அதற்கு ஆங்கிலத்துல இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். 2 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒண்ணு, தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பது. இன்னொன்னு, தேவனுடைய ராஜ்யத்துல சுதந்திரம் அடைவது. இதை நம்ம எப்படி விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் 2 விஷயங்கள் நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்க இந்தியால இருக்கிறேன். நான் இப்போ யூகேக்கு வரேன்னு வச்சுக்கோங்க, இங்கிலாந்து தேசத்துக்கு வரேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு உண்டான விசா எல்லாம் எடுத்துட்டு வரும்பொழுது நான் கண்ட்ரிக்குள்ள நான் என்டர் ஆயிட்டேன். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பது. என்டரிங் இன்டு த கிங்டம் ஆஃப் காட், என்டரிங் இன்டு த அதர் நேஷன். நான் இப்ப இங்கிலாந்து தேசத்துக்குள்ள பிரவேசிச்சுட்டேன். ஆனா நான் இங்கிலாந்து தேசத்தினுடைய குடிமகனா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த குடிமகனா ஆகிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு சில கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது எனக்கு கிடைத்த பின்புதான் நான் அந்த தேசத்தினுடைய சுதந்திரவாளி. அப்ப இந்த இடத்துல இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது எதை குறிக்குதுன்னா, நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசித்த பின்பு நாம் தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு குடிமகனாக மாறுவதை தான் குறிக்கிறது. அப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ தேவனுடைய ராஜ்யத்துல ஆவிக்குற பிரகாரமாக நீ மறுபடியும் பிறந்து விட்டாய், அது மாத்திரம் போதாது. நீ தேவனுடைய ராஜ்யத்துல நீ சிட்டிசனா மாறிட்டியா? அப்ப நீ சிட்டிசனா மாறிட்டனா என்னென்னலாம் செய்ய மாட்டேன்? விபச்சாரம், அசுத்தம், விக்கிர ஆராதனை, பொருளாசை, இதெல்லாம் உங்ககிட்ட இருக்காது. அப்ப இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, யூ ஆர் அ ரெஃப்யூஜ். நீ தேசத்துக்குள்ள இருக்கிற, ஆனா நீ அந்நியன் தான், நீ சிட்டிசன் கிடையாது அப்படிங்கிற அர்த்தம் தான். ஸோ 2 விஷயம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்ட்ரிங் இன் டு த கிங்டம் ஆஃப் காட் அது ஒரு ஸ்டெப் 1 ப்ராசஸ். ஸ்டெப் 2 ப்ராசஸ் இஸ் இன்ஹெரிட்டிங் த கிங்டம் ஆஃப் காட், இன்ஹெரிட்டிங் த ஸ்பிரிச்சுவல் கிங்டம் ஆஃப் காட். இந்த ஸ்பிரிச்சுவல் கிங்டம் ஆஃப் காடுக்குள்ள நம்ம சுதந்திரம் அடையாம we cannot expect be on the eternal kingdom of God. அதுதான் உண்மை. அப்போ இப்பவுமே நம்ம அதுக்குண்டான பிராக்டிசஸ் பண்ணணும். 2வது பாயிண்ட் இந்த வசனத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யம் என்று சொல்லுகிறது. த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் காட்னு பிரித்து போட்டிருக்காங்க. இது என்ன? அப்ப 2 ராஜ்யமா? தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யம். இப்போ ஒரே ராஜ்யம்னா தேவனுடைய ராஜ்யம் சொல்லிட்டு போயிட வேண்டியதானே? ஏன் அங்க கிறிஸ்துவின் ராஜ்யம் என்று சொல்லப்பட வேண்டும்?
பிரியமானவர்களே, இந்த ராஜ்யத்திற்கு குறித்து நாம் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டியது, கிறிஸ்துவுக்கு என்று ஒரு ராஜ்யம் உண்டு. அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு அங்கம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வசனத்தினுடைய சத்தியங்கள் அதுதான். இல்லாட்டி இங்க கிங்டம் ஆஃப் காட்னு சொல்லிட்டு போட்டுட்டு விட்டுருக்கலாம். இங்க கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட்னு வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இல்லை. அதனால்தான் இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து பரமேறி செல்வதற்கு முன்பாக அவர் என்ன சொன்னார்? பிதாவானவர் எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தியிருக்கிறார், நான் அங்கே உங்களுக்கும் நான் ஏற்படுத்த போகிறேன் என்று சொல்கிறார். நாம் அந்த வசனத்தை கனெக்ட் பண்ணிக்கணும். அப்போ பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்கு என்று ஒரு தனி ராஜ்யத்தை அவர் ஏற்படுத்துகிறார். அதே போல கிறிஸ்துவும் நமக்கு என்று ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை தான் குறிக்குது. அப்போ the kingdom of Christ is subset of the kingdom of God அப்படின்றது. இது எப்படி என்பதை நாம் வரக்கூடிய காரியங்களை பார்க்கலாம். இப்போ இதுதான் நமக்குரிய வசனங்கள். கொலோசையர் 13:14 என்ன சொல்றாங்கன்னா, இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். அப்போ இது யாருக்குன்னா நமக்கு தான். ஒரு பீரியட்ல நான் எங்க இருந்தேன்? இருளின் ராஜ்யத்தை, அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டு இயேசு கிறிஸ்துனா யாருன்னு தெரியாம இப்படி அநேகர் நாம் கிறிஸ்துவை அறியாமல் இருந்தோம். ஆனால் அவருடைய தழும்புகளால் நாம் மீட்கப்பட்டு, அவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டு, நம்முடைய பாவங்களை கழுவி தேவன் நம்மை இப்ப எங்க கொண்டு வந்திருக்கிறாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இல்ல, அது ஆண்டவர் எப்படி சொல்றாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகள்ன்றது அர்த்தம் என்னவென்றால் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அந்த வசனம் பாருங்க, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. இருளின் அதிகாரத்திலிருந்து, ஒரு பீரியட்ல நாம் தேவனை அறியாமல் அசுத்தத்திற்கு நாம் ஒப்பை கொடுத்து இருளின் அதிகாரத்தில் இருந்தோம். ஆனால் கிறிஸ்து நம்மளை விடுதலையாக்கி, அவர் சிலுவையில அவர் தன்னுடைய ஜீவனை, நம்முடைய பாவம் அக்கிரமம் மீறுதலை ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்து நம்மளை விடுதலையாக்கினார். இப்ப விடுதலையாக்கின பின்பு நாம் எதோட பார்ட்டா இருக்கிறோம்? அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். இப்ப நீங்களும் நானும் எந்த ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறோம்? இருளின் ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறோமா? இல்லை, நாம் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். அவர் பிதாவின் வலது பார்சத்துல அவர் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை பிதாவினிடத்துல இருந்து இப்போ அது குறித்து தான் டீட்டெயில வரணும். கிறிஸ்து ராஜ்யத்தை இப்ப பெற்றுக்கொண்டாரா இல்லையா என்பது குறித்துதான பகுதிக்கு நாம் வருவோம். ஆனால் இப்ப வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். இப்ப நீங்களும் நானும் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கும் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறா? என்ன சம்பந்தம் என்பதை தான் நான் இப்ப வரக்கூடிய அந்த 7 டொமினியன்ஸ் ஆஃப் த கிங்டம் என்ற அந்த சப்ஜெக்ட்ல நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ரைட். ஸோ வி ஆர் த பார்ட் ஆஃப் த கிங்டம் ஆஃப் டியர் சன். இந்த கிங்டம் ஆஃப் டியர் சன் அப்படின்றது இட்ஸ் இன்விசிபிள் கிங்டம் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ரைட். இப்போ ரெவலேஷன்ல 11-14 அதிகாரத்துல உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆகின. இங்க பாத்தீங்கன்னா கர்த்தருக்குரிய ராஜ்யங்கள் அப்படின்னு நம்ம வாசிக்க முடியும், அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள். இதோடைய அர்த்தங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 17வது அதிகாரம் 14வது வசனத்துல, 19வது அதிகாரம் 16வது வசனத்துல நாம் இந்த வாக்கியங்களை பார்க்க முடியும். கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவும். இதுக்குண்டான அர்த்தங்கள் என்ன? இதுக்குண்டான ஃபங்க்ஷனல் மீனிங், செயல் வடிவத்துக்கு உண்டான அர்த்தங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள போறோம். லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் அண்ட் கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படின்றது. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்று நாம் வாசிக்க முடியும். ரைட். இப்போ நம்ம கெட்டிங் இன்டு த சப்ஜெக்ட். இப்போ இதுவரையிலும் ஒரு இன்ட்ரோடக்ஷன், இந்த ராஜ்யத்துக்கு உண்டான வசனங்கள்ல நம்ம சில காரியங்கள் பார்த்தோம். இப்போ we are getting into the subject. ரைட். இப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நான் எப்படி புரிந்து கொண்டேன்? நான் இதை குறிச்சு அதிகமா படிக்கணும்னு நான் படிக்கும் பொழுது, நான் அதை படிக்கும் பொழுது ஈஸியா நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது 3 வகை சீக்ரெட்ஸாக பிரிக்கலாம். அதுல முதல் சீக்ரெட்ஸ் the 3 dimensions of kingdom of God. அதுல அந்த 3 dimensions, what are the 3 dimensions? தேவனுடைய ராஜ்யத்தின் முப்பரிமாணங்கள் அப்படின்னு நம்ம படிக்கலாம். அந்த முப்பரிமாணங்கள்ல முதலாவது பரிமாணம் கவர்னன்ஸ், ஆட்சி முறைமை. தேவனுடைய ராஜ்யம் எப்படி ஆட்சி செய்யப்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது டெரிட்டரிஸ் அண்ட் கிரியேஷன்ஸ் ஆர் டெரிட்டரிஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் வச்சுக்கலாம். நான் இங்க ஸ்லைட்ல 3 போட்டிருக்கோம், நீங்க அதை 2வது வைத்துக் கொள்ளுங்கள். எல்லைகள், சிருஷ்டிப்புகள், இது 2வது பரிமாணம்.
மூன்றாவது ஃபங்க்ஷன்ஸ், அதாவது இவை இரண்டும் எப்படி செயல்படுகிறது, தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்று. ஒரு ராஜ்யம் என்றால் இந்த மூன்றுமே இருக்க வேண்டும். இந்த மூன்றுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னா கூட அது ராஜ்யம் என்று அழைக்கப்பட முடியாது. கவர்னன்ஸ் இருக்க வேண்டும், ஒரு ஆளுகை முறைமை இருக்க வேண்டும். நீங்க ராஜ்யம் என்பது ஒரு தேசம் என்று மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. அப்போ இப்ப ஒரு மனதுக்குள்ள நீங்க இந்தியான்னு வச்சுக்கலாம், இல்ல இங்கிலாந்துன்னு வச்சுக்கலாம். அப்ப இந்தியா என்கிற தேசம், தேவனுடைய ராஜ்யம் என்கிற தேசம் ஆளப்பட வேண்டும். அதுக்கு ஒரு கவர்னன்ஸ் சிஸ்டம் வேணும், ரைட்? அடுத்தது, அந்த தேசத்துக்கு ஒரு எல்லைகள் உண்டு. இந்திய தேசத்துக்கு ஒரு எல்லை உண்டு, இங்கிலாந்து தேசத்துக்கு ஒரு எல்லை உண்டு, ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு எல்லைகள் உண்டு. அந்த எல்லையில சிஸ்டிப்புகள் உண்டு, சப்ஜெக்ட்ஸ் உண்டு. மரம், செடி, ஆடு, மாடு, கொடி, மனிதன், இவைகளெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் சொல்லுவாங்க, இல்லாட்டி சிஸ்டிப்புகள் சொல்லலாம். இது இருக்கணும். இப்போ ஆளுகை மட்டும் இருக்கு, ஒரு எல்லை இல்லாத தேசம் நம்ம அழைக்க முடியாது. ஒரு எல்லை இருந்தாலும் அதுல சப்ஜெக்ட்ஸ் இல்லைன்னா ராஜா எதை ஆளுவார் இல்லைங்களா? அதுபடி இருக்கு. அடுத்தது மூன்றாவது ஃபங்க்ஷன்ஸ், செயல்படணும். இப்போ இப்ப இது இரண்டு டெரிட்டரிஸ் அண்ட் கிரியேஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். ராஜா இல்லாம செயல் வடிவம் கொடுக்கவே முடியாது. ஒரு ஆளுகை முறைமை இல்லாம மக்கள் மாத்திரம் இருக்கிறாங்க, மக்களை ஆளுறதுக்கு யாரும் இல்லைன்னா என்ன இருக்கும்? யார் வேணா தன்னோட இஷ்டத்துக்கு இருப்பாங்க. அது ஒரு தேசம் என்று அழைக்கப்பட முடியாது. அதை ஒரு ராஜ்யம் என்று அழைக்கப்பட முடியாது. அப்போ இதுல ஃபங்க்ஷன் ரெண்டாவது காட்டுதே. அது தவறு சிஸ்டர், அது மிஸ்டேக். அது மூன்றாவதா நீங்க வைத்துக் கொள்ளுங்க. ரெண்டாவது டெரிட்டரிஸ்னு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். முதலாவது கவர்னன்ஸ், ரெண்டாவது டெரிட்டரிஸ் அண்ட் கிரியேஷன்ஸ் வச்சுக்கலாம், மூன்றாவது ஃபங்க்ஷன்ஸ் வச்சுக்கலாம். இதை டீடைலா பார்க்க போலாம். ஸோ இதை சீக்ரெட் நம்பர் 1 3 டைமென்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. அடுத்தது சீக்ரெட் நம்பர் 2 7 டொமினியன்ஸ். தேவனுடைய ராஜ்யத்தை 7 ஆளுகை முறைமைகளாக நம்ம பிரிச்சு படிக்கும் பொழுது நம்ம இன்னும் தெளிவா படிச்சுக்க முடியும். நீங்க சில வசனங்கள்ல நம்ம வேதத்துல வாசிக்கலாம், நீங்க தேவனுடைய ராஜ்யம் அங்க இருக்குன்னு சொல்லுவாங்க, இங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அது எங்க இருக்கு? உங்களுக்கு உள் இருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு, ரைட்? அப்போ நம்ம அப்போஸ்தலர் புஸ்தகங்களை பார்க்கும்பொழுது, ஆண்டவரே ராஜ்யத்தை இக்காலத்திலா நீர் யூதர்களுக்கு கொடுப்பீர்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் அநாதி திட்டங்களா இருக்குது, அது உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றாரு. கிறிஸ்துவின் ராஜ்யம் படிக்கிறோம், அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் படிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் படிக்கிறோம். இதெல்லாம் நம்ம எப்படி விளங்கி கொள்வது? ஆண்டவர் பிலாத்துக்கு முன்னாடி இருக்கும்போது என்ன சொல்றாரு? பிலாத்து கேட்கிறார், நீ ராஜாவோ என்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ பூமிக்குரியதுன்னா அவருடைய ராஜ்யம் வானத்துக்குரியது. சோ இப்படி வசனங்கள் நம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வகையான வித்தியாசமான வசனங்கள் ராஜ்யத்துக்குரிய வசனங்கள் தான். ஆனா அதோடைய அர்த்தங்கள் மாறுபட்டிருக்கும். இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? சரியான முறையில் நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்றால், இந்த 7 வகையான டொமினியன்ஸ், the 7 types of dominions of God நம்ம புரிந்து கொள்ளும் போதுதான் நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 7 டொமினியன்ஸ்ன்றதை நான் என்ன சொல்லிவிடுகிறேன். அது ஒரு லைன் இருக்கும், நீங்க அதை பார்க்கலாம். 1 2 3 4 5 and 6 சொல்லிட்டு நம்பர் 1 அப்படின்றது நீங்கள் வேணா எழுதி கொள்ளுங்க. நான் பின்னாடி வரக்கூடிய ஸ்லைட்ல அதை நான் டீடைலா கூட பார்க்க முடியும். நம்பர் 1 அப்படின்றது அநாதி ராஜ்யம். நம்பர் 2 நித்திய ராஜ்யம். நம்பர் 3 விரிவாக்கப்பட்ட ராஜ்யம். நம்பர் 4 இழந்து போன ராஜ்யம். நம்பர் 5 மீட்கப்பட்ட ராஜ்யம். நம்பர் 6 1000 வருட ராஜ்யம். நம்பர் 7 ஐக்கிய ராஜ்யம் அப்படின்னு பார்க்கலாம். ஆங்கிலத்துல நம்பர் 1 எட்டர்னல் கிங்டம், நம்பர் 2 எவர்லாஸ்டிங் கிங்டம், நம்பர் 3 எக்ஸ்டெண்டட் கிங்டம், நம்பர் 4 லாஸ்ட் கிங்டம். கிங்டம்ன்ற வார்த்தைக்கு பதிலா டொமினியன்ற வார்த்தை கரெக்டா இருக்கும். 5 redeemed dominion, நம்பர் 6 மில்லேனியம் டொமினியன், நம்பர் 7 யுனைடெட் டொமினியன் சொல்லிட்டு இப்படி 7 ஆளுகை முறைமைகள் இருக்கிறது. இந்த 7 ஆளுமுறைகளை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் நாம் மற்ற வசனங்களை எல்லாம் சரியான முறையில நம்ம மேட்ச் பண்ண முடியும், ரைட்? அடுத்தது நம்பர் 3rd சீக்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா 21 கான்செப்ட்ஸ் இருக்கு. இந்த 21 கருத்தியல்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் மிக தெளிவுள்ளவர்களா இருப்போம். எதற்காக இது நாம் இந்த காலகட்டங்களில் படிக்க வேண்டியது அவசியம் என்றால், வரக்கூடிய சந்ததியினருக்கு நாம் வேதத்தை குறித்து சரியான முறையில சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவங்க நம் வீட்டுல இருக்கிறத விட சபையில இருக்கிறத விட அவங்க வெளியில தான் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்.
இன்னைக்கு இன்னைக்கு வந்துட்டு தே ஆர் லிவிங் இன் த எரா ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ். ஒரு பீரியட்ல நான்லாம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது இன்டர்நெட் கிடையாது. 2000க்கு அப்புறம் தான் இன்டர்நெட் வந்து எல்லாருடைய கைக்கும் வந்துச்சு. 2000க்கு முன்னாடி நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது ஏதாவது ரெஃபர் பண்ண வேண்டும்னா சென்னையில கன்னிமாரா லைப்ரரின்னு ஒன்று இருக்கும், இல்லாட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஒரு லைப்ரரி, அங்கதான் போயிட்டு புக்ஸ் எடுத்து படிப்போம். லைப்ரரி இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ். ஆனா இன்னைக்கு we are living in the information era, we are living in the internet era. இன்னைக்கு அதனால இந்த ஜெனரேஷன்ஸோட நாலேஜ் வந்துட்டு they are getting so much of knowledge, confusing wisdom, no clarity. அதான் சொல்லுவாங்க, there are oceans of knowledge. Wisdom வந்துட்டு is like a ocean, but there is no direction. அதுதான் வந்து இன்றைய சந்ததியுடைய நிலைமைகள். அவங்களுக்கு நம்மளோட வரக்கூடிய சந்ததிக்கு வேதத்தை குறித்து, பரிசுத்த வேதாகமத்தை குறித்து, கிறிஸ்துவை குறித்து, விசுவாசிகளை குறித்து மத சார்பான ஒரு அடையாளம் இருக்கும் என்றால் அவர்கள் நம்மை பார்க்கக்கூடிய விதம், கிறிஸ்துவத்தை பார்க்கக்கூடிய விதம், கிறிஸ்துவை பார்க்கக்கூடிய விதம், சபையை பார்க்கக்கூடிய விதம் வேறாக இருக்கும். இதுதான் இங்கிலாந்து தேசத்திலையும் ஐரோப்பா தேசத்திலையும் நடந்து கொண்டு போன நூற்றாண்டுகள்ல நடந்த காரியம். இது இப்போது அமெரிக்க தேசத்தில் கூட நடந்து கொண்டிருக்கிறது. மதத்தின் பார்வைதான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் இருந்து அவர்கள் மனதை எடுக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. அதுக்காக நான் இதை சொல்லுகிறேன். சோ இந்த காரியத்தை நம்ம இப்படி டீட்டெயிலா படிச்சு நம்மளுடைய சந்ததிக்கு சொல்லி கொடுக்கும் போது பிரயோஜனமா இருக்கும். சோ இப்போ நம்மளுடைய அப்ரோச் எப்படி மாற வேண்டும்? Bible is not a religious book. Bible is a constitution of kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் தான் வந்துட்டு வேதம். இதை வந்து ஒரு ரிலிஜியஸ் புக் இல்லப்பா, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் உரியதான புத்தகம் கிடையாது. இது நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்லக்கூடிய தேவனுடைய ராஜ்யமாகிய அந்த ராஜ்யத்தினுடைய ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் என்கிற ஒரு பார்வை நாம் கொடுக்கும் பொழுது நமக்கு நன்றாக இருக்கும். ரைட். இப்பொழுது இன்னைக்கு வந்துட்டு நம்ம இந்த 3 டைமென்ஷன்ஸ் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்தின் முப்பரிமாணம் என்றால் என்னன்ற அதை பார்த்துருவோம். அதுக்கு மேல டைம் இருந்துச்சுன்னா அந்த 7 டொமினியன்ஸ் நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் தேர்ஸ்டே வந்துட்டு அந்த 7 டொமினியன்ஸை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ரைட். அந்த 7 டொமினியன்ஸை வந்து இந்த ஸ்லைட்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ என்னோட லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்னன்ஸ், டெரிட்டரி அண்ட் சப்ஜெக்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், இது வந்து 3 டைமென்ஷன்ஸ். என்னோட ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் அதை எழுதியிருக்கிறேன். the 7 realms or 7 dominions நம்ம சொல்லலாம். இதை வந்து ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துட்றேன். எட்டர்னல் டொமினியன், அனாதி அப்படின்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா தேவன், இப்போ நமக்கு தெரியும் தேவதூதர்களும் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டிப்புகள் தான் இல்லையா? ஆனா அவர்கள் பூமியில சிருஷ்டிக்கப்படல, பூமியினுடைய மண்ணுனால சிருஷ்டிக்கப்படல. மனிதன் இந்த பூமியினுடைய டஸ்ட், மண்ணுனால சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனால் தேவதூதர்கள் பரலோகத்தில் இருக்கிற கற்களினால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அதை நம்ம எசேக்கியேல் புத்தகத்துல நம்ம வாசிக்க முடியும். அப்போ தேவதூதர்களும் ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பு தான். ஆனால் தேவன் என்பவர் எல்லா சிருஷ்டிப்புக்கும் முந்தினவர். அதுதான் அவர் ஆதியும் அந்தமுமானவர், ஆல்பா ஒமேகமானவர். அவருக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அவரை நாம் ஆராய்ந்து அறிய முடியாது. அவர் அனாதி தேவன் என்று வாசிக்கிறோம். இந்த அனாதி என்ற வார்த்தைக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அனாதி தேவன். அந்த மாதிரி ஒரு தேவன் தான் நீங்களும் நாங்களும் வணங்கி கொண்டிருக்கிற தேவன், ஆராதிக்கிற தேவன். அவர் எப்பொழுதும் ஆராதிக்கப்படத்தக்கவர். நம்ம நல்ல ஒரு ஆராதனைக்குள்ள கடந்து நம்ம இந்த தேவனுடைய வார்த்தை, அவர் எப்பொழுதுமே ஆராதிக்கப்படத்தக்கவர். சண்டே மாத்திரமல்ல, பைபிள் ஸ்டடியில மாத்திரமல்ல, 24/7 நமக்கு எப்பொழுதெல்லாம் தேவனை நாம் நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீர் அனாதி தேவன், நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீ சதா காலையிலும் ஜீவிக்கிறவர் ஆண்டவரே அப்படின்னு அவர் ஆராதிக்கப்படத்தக்கவர். அனாதி தேவன். அப்போ எல்லா சிருஷ்டிப்புக்கும் முன்னாடி தேவன் இருந்தார் இல்லைங்களா? அது ஒரு டொமினியன். அந்த டொமினியன் தான் இட்ஸ் எட்டர்னல் டொமினியன் பேரு. அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்றாரு? ஒரு சிருஷ்டிப்பை சிருஷ்டிக்கிறார். தேவதூதர்களை ஒரு ரெல்ம்ல சிருஷ்டிக்கிறார். ஆனால் அந்த சிருஷ்டிப்பு ரெல்மோ தேவன் ஜீவிக்கக்கூடிய அந்த அனாதி மண்டலமும் தேவதூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட மண்டலமும் வேறு.
இந்த வசனத்தின் மூலியமா நாம் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் இப்பொழுது ஒரு கான்செப்டா புரிந்து கொள்ளுங்கள். அந்த டொமினியனுக்கு பேர் தான் எவர்லாஸ்டிங் டொமினியன். தமிழ்ல நித்திய ஆளுகை அல்லது நித்திய மண்டலம் என்று நம்பலாம். வாட் இஸ் எவர்லாஸ்டிங்? எவர்லாஸ்டிங் மீன்ஸ் it has a beginning but no end. Ever last, it will not last forever, but it has a beginning. So everlasting dominion, நித்திய ஆளுகைக்கு ஆரம்பம் உண்டு ஆனால் முடிவில்லை. இந்த டொமினியன்ல ஆண்டவர் வந்து டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத டிசைன் பண்ணல, அழிவை வந்து இந்த ஆளுகையில டிசைன் பண்ணல. அப்ப தேவ தூதர்களையும் கூட சுய வில் கொடுத்து ஆண்டவர் சிருஷ்டித்தார். அப்படி சிருஷ்டிக்கும் பொழுது ஒரு தூதன், ஒரு தேவ கூட்டம் வந்துட்டு தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக நடக்கும் பொழுது ஆண்டவர் அந்த கூட்டத்தை அப்படியே தள்ளி விடுகிறார். எங்க தள்ளி விடுகிறார்? அந்த எவர்லாஸ்டிங் டொமினியன்ற அந்த எல்லை, அந்த மண்டலத்தில இருந்து தள்ளி விடுகிறார். அந்த மண்டலத்துல இருக்கிறவன் தான் இப்போ ஆண்டவர் பண்ணிட்டு என்ன யோசிக்கிறார்? சரி, இந்த மண்டலத்துல தேவன் தூதனை கற்களா சிருஷ்டி விட்டோம், அவன் தன்னுடைய ரூபமாக சாயலாக சிருஷ்டிக்கல. இப்போ ஆண்டவரோட மனதுல என்னன்னா, தமது ரூபமா தமது சாயலா நாம் ஒரு மனிதனை சிருஷ்டிப்போம் என்று அதற்கு இன்னொரு எக்ஸ்டெண்டட் டொமினியன், இன்னொரு மண்டலத்தை தேர்ந்தெடுக்கிறார். அந்த மண்டலம் தான் இப்போ நம்ம இருக்கக்கூடிய பூமி என்கிற ஒரு மண்டலம். பூமி, வானம், பூமி. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். நம்மளுடைய ஹிஸ்டரி அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே ஆண்டவரோட ஹிஸ்டரி வந்து பெருசு, அதெல்லாம் நம்ம ஆராய்ந்து அறிய முடியாது. அப்போ இந்த ஆதாமோட ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆகும் பொழுது ஆதாம் மண்ணிலே சிருஷ்டிக்கிறார். இப்போ சிருஷ்டிப்புக்கு உண்டான ஒரு சீக்ரெட் நம்ம வைத்துக் கொள்வோம். இப்போ நம்மளே யோசிப்போமே, நம்ம எதையாவது நம்ம சிருஷ்டிச்சு இருக்கோமா? நம்ம யோசிப்போம். இப்போ சரி, நம்மளை விட்டுடுங்க, ஒரு 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 கார் கம்பெனிக்காரன் எடுத்துக்குவோம், ரைட்? BMW ஒரு கார் கம்பெனிக்காரன் ஒரு காரை வடிவமைக்கிறான், ஒரு காரை சிருஷ்டிக்கிறான், கிரியேட் பண்றான். மேக்கிங்க்கும் கிரியேஷனுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. ஒன்லி காட் இஸ் அ கிரியேட்டர், வி ஆர் ஆல் மேக்கர்ஸ். அப்போ அதே போல இன்னோவேஷனுக்கும் டிஸ்கவரிக்கும் ஒரு வித்தியாசங்கள் இருக்கு, ரைட்? கமிங் டு த பாயிண்ட், இப்போ கார் கம்பெனிக்காரன் காரை கிரியேட் பண்ணி டிசைன் பண்ணி உருவாக்கிட்டான். அப்படி அதை உருவாக்கும் பொழுது அது மார்க்கெட் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்றான்? டெஸ்ட் பண்றான். அது ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வேகமா ஓட விட்டு ஒரு வால்ல மோத விட்டு டெஸ்ட் பண்ணிட்டு, அப்ப இது வந்துட்டு இந்த அளவுக்கு இது தாங்கும், இந்த அளவுக்கு இது தாங்காது. எனி ப்ராடக்ட் தட் மேன் கிரியேட்ஸ் வில் அண்டர்கோ டெஸ்டிங். ஐடில கூட வந்து டெஸ்டிங்னு ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதாவது என்னன்னா, சிருஷ்டிப்பினுடைய ரகசியம் என்னென்றால், எந்த சிருஷ்டிப்பானாலும் சரி அது ஒரு பரீட்சிக்கப்பட வேண்டும். இதுதான் உண்மை. தேவன் அப்படி எவர்லாஸ்டிங் டொமினியன்ல தேவதூதனை பரீட்சித்தார். அங்க பரீட்சைக்கு இல்லாதவன் விழுந்து போனான், அவர் அந்த மண்டலத்திலிருந்து தள்ளிவிட்டார். இப்பொழுது தமது சாயலாக தமது ரூபமாக மனுஷனை சிருஷ்டிக்கிறார். இந்த மனிதனும் பரீட்சிக்கப்பட வேண்டியவன். அதுக்காக தான், இந்த பரீட்சைக்காக தான் அவன் சொன்னார், ஆதாமே ஆதாமே, நீ எல்லா மரத்துல இருக்கிற பழத்தையும் சாப்பிடு, ஆனா இந்த ஒரு மரத்துல இருக்கிற பழத்தை சாப்பிடாத. இப்போ விழுந்து போன பரீட்சையில விழுந்து போதன தேவதூதனும் இதே மண்டலத்துல இருக்கிறான். பரீட்சைக்காக சிருஷ்டிக்கப்பட்ட தமது சாயலாக ரூபமாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனும் இதே மண்டலத்துல இருக்கிறான். இப்ப ஆண்டவர் வந்துட்டு ஆண்டவரோட திருவிளையாடல் தான் நான் சொல்லுவேன். 2 பேரையும் டெஸ்டுக்கு விடுறாரு. இங்கேயும் மனிதன் விழுந்து போனான், இங்கேயும் மனிதன் விழுந்து போனான். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய மனதை, சிருஷ்டிப்பின் மனதை விடவில்லை. இந்த கூட்டத்திலிருந்து, இந்த தமது சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட கூட்டத்திலிருந்து ஜெயம் பெறுகிறவர்கள் உண்டு, ஜெயம் பெறுகிறவர்கள் உண்டு என்று ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனத்தை தமக்காக தெரிந்து கொண்டே வருகிறார். தமக்காக தெரிந்து கொண்டே ஆபிரகாம் முதல், யாக்கோபு முதல், இப்படி யோசேப்பு முதல், ஆண்டவர் தன் மோசே முதல், தாவீது முதல், இப்படி இயேசு கிறிஸ்து வரை ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனத்தை தனக்கென்று பிரித்து கொண்டே வருகிறார். இப்படி பிரித்து கொண்டு இயேசு கிறிஸ்து ஆதாம் இழந்து போன டொமினியனை திரும்ப ரெஸ்டோர் பண்றார், மீட்கிறார். இப்போ அதுதான் வந்து இப்போ இந்த எக்ஸ்டெண்டட் டொமினியன் தான் நான் சொன்ன ஆதாமின் காலம். லாஸ்ட் டொமினியன் ஆதாம் விழுந்து போன அந்த ஆளுகை முறைமை. இப்போ இயேசு கிறிஸ்து ரெடீம்டு டொமினியன். இப்ப நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் இருப்பதனால் இப்ப நம்ம எத்தனாவது ஆளுகை முறைமை கீழே இருக்கிறோம்னா 5வது ஆளுகை முறைமை கீழே இருக்கிறோம் இப்போ நீங்களும் நானும். அதனாலதான் நம்ம வாஸ்தவம் இருளின் அந்தகாரத்திலிருந்து
நம்மை மீட்டெடுத்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நமக்கு உட்படுத்திருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் இந்த 5th ரெஸ்டோர்டு டொமினியன்றது என்ன டொமினியன்னா, இட்ஸ் அ இன்விசிபிள் கிங்டம் ஆஃப் டியர் சன். இதுதான் வந்துட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசியுங்கள். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசிக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பில்லை. இப்போ நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த இன்விசிபிள் கிங்டம் ஆஃப் டியர் சன்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நம்ம ஆவிக்குரியவர்கள். நம்மளுடைய ஜீவியம் ஆவிக்குரிய ராஜ்யத்துல இருக்கிறது. நம்ம இந்தியா என்கிற இங்கிலாந்து என்கிற இந்த பூமியில ஒரு பிசிக்கலா நம்ம இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு உள்ள இருந்தாலும் நம்ம ஆவிக்குரியபடி நம்ம எந்த ராஜ்யத்துக்குரியவர்கள், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு பகுதி. அது எப்படின்றதை நம்ம பார்க்கலாம். ரைட். இப்பொழுது இந்த ரெஸ்டோர்டு டொமினியன்ல இந்த ரெஸ்டோர்டு இப்போ லாஸ்ட் டொமினியன் ரெஸ்டோர்டு டொமினியன்ல இருந்தது. அப்ப மில்லேனியம் டொமினியன். இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். நம்ம இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் என்று நம்ம நிறைய இடத்துல எழுதி பார்க்கிறோம். எஸ், மனுஷகுமாரன் வானத்தின் மேல் அவர் தேவதூதர்களோடு தம்முடைய ஜனத்தை மணவாளனாக, அவர் மணவாட்டியாக நம்ம மீட்க கொள்ளப்படுவதற்காக வருகிறார். அதைதான் நம்ம வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல 1வது அதிகாரம் 2வது அதிகாரம்ல நம்ம வாசிக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு சொல்லி. இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் இந்த மீட்கப்பட்ட ராஜ்யத்துல சிட்டிசன்ஸா இருப்பாங்க. இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் சுதந்திரவாளிகள். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கிற மாத்திரவர்கள் அல்ல, அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பவர்கள். இந்த சுதந்திரவாளிகள் தான் அவருடைய மனவாட்டியாக மாற்றப்பட்டு 1000 வருட அரசாட்சிக்குள்ள மாற்றுகிறோம். 1000 வருட அரசாட்சி தான் கிறிஸ்துவின் ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் ராஜ்யம் என்பது என்னன்னா, அதுதான் கிறிஸ்து ராஜாவாக இந்த பூமியில இருந்து ஆளக்கூடிய நாட்கள் 1000 வருடம். இது இப்ப நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மீட்கப்பட்ட ராஜ்யத்துல, அதாவது அன்பின் குமாரனால் மீட்கப்பட்ட நாம், மீட்கப்பட்டு அந்த ராஜ்யத்துக்குள்ள சுதந்திரவாளியாக இருக்கிறவர்கள் நாம் தான் மில்லேனியம் அரசாட்சியில ராஜ்யத்துல நாம் ஆளுகிறவர்களாக கிறிஸ்துவோடு இருப்போம். யார் ஆளுகிறவர்களாக கிறிஸ்துவோடு இருப்பார்கள்? உயிர்த்தெழுகிறவர்கள். கைவிடப்படுகிற ஒரு கூட்டம் உண்டு, இருக்க போகிறது. யார் கைவிடப்படுகிறவர்கள்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உட்பிரவேசித்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரவாளியாக இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணாதவர்கள். அதற்காக தான் இன்று நமக்கு சபைகள். எதுக்கு சபையினுடைய நோக்கம் என்னென்றால், நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் சிட்டிசன்ஷிப், பூரண சிட்டிசன்ஷிப்புக்குள்ள மாற்றப்பட வேண்டும். அதற்காக தான் ஜெயம் கொள்ளவர்களாக நாம் உருவாக்கப்பட வேண்டும். சுதந்திரவாளியாக நாம் மாற்றப்பட வேண்டும். இந்த சுதந்திரவாளிகள் தான் மனவாட்டியாக மாற்றப்பட்டு வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டு 1000 வருட அரசாட்சியில கிறிஸ்துவோடு கூட ஆளுகிறவர்களா வருவார்கள். அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு 7 வருடங்கள் இந்த பூமியை அந்தி கிறிஸ்து ஆள போகிறான். அதற்கப்புறம் 7 வருடத்துக்கு பின்பு வானத்துல சில யுத்தங்கள் உண்டு. அந்த யுத்தத்துக்கு பிறகு we call it as a revelation. நம்ம 2021 வாசிக்க முடியும். புதிய எருசலேம், புதிய பூமி, புதிய வானம் என்றெல்லாம் நம்ம வாசிக்க முடியும். அதுதான் I call it a united kingdom of God. இப்போ இங்கிலாந்து தேசத்துல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், வாட் இஸ் யுனைடெட் கிங்டம். அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, அப்புறம் இங்கிலாந்து, இந்த 3 தேசங்கள் சேர்ந்ததுதான் இட்ஸ் அ யுனைடெட் கிங்டம். அயர்லாந்துக்கு என்று ஒரு அரசாங்கம் உண்டு, ஸ்காட்லாந்துக்கு என்று ஒரு அரசாங்கம் உண்டு, இங்கிலாந்துக்கு என்று ஒரு அரசாங்கம் உண்டு. ஆனால் இது 3ம் சேர்ந்து எப்படி இட்ஸ் அ யுனைடெட் கிங்டம். அதே போலதான் புதிய எருசலேம், புதிய வானம், புதிய பூமி என்பது வெவ்வேறு எல்லைகளை மாத்திரமல்ல, சிருஷ்டிப்புகளை மாத்திரமல்ல, அரசாங்கங்களையும் உடையது. இது எல்லாம் சேர்ந்துதான் ஐ கால் இட் அஸ் அ யுனைடெட் கிங்டம் ஆஃப் காட். அப்ப கிங்டம் ஆஃப் காட் என்பது கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் பிளஸ் இன்னும் அதர் கிங்டம் ஆஃப் செயின்ஸ் நம்ம வாசிக்க முடியும். இப்படி நாமும் கூட ராஜாக்களாக, ஆசாரியர்களாக மாற்றப்பட்டு நித்தியத்தில் சேர்க்கப்படுவோம். ஸோ இதுதான் இந்த 3 டைமென்ஷன்ஸ், இந்த 7 டொமினியன்ஸ். இப்படி நம்ம பிரித்து படிக்கும்போது இதெல்லாம் படிக்க முடியும். ரைட், நான் குயிக்காக சிஸ்டர், ஹவு மெனி மினிட்ஸ் ஐ ஹாவ்? பாஸ்டர், ஒரு 20 மினிட்ஸ் பெண்ணும் எடுக்கலாம். ஓகே, 20 மினிட்ஸ்ல இந்த 3 டைமென்ஷன்ஸை நான் முடித்து விடுகிறேன். நீங்க எல்லாம் இப்போ வரீங்கன்னு நினைக்கிறேன். முடிவுல மேபி ஒரு 5-10 மினிட்ஸ், நீங்க 5 மினிட்ஸ், நான் ஒரு 10 மினிட்ஸ்ல முடிச்சிடறேன் குயிக்கா. நீங்க குயிக்கா ஃபாலோ பண்ணீங்கன்னா மேபி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ரைட், இப்போ கவர்னன்ஸ். இப்போ we are going back to the 3 dimensions. The governance, number 1,
அதை என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வேதத்துல நம்ம வாசிக்க முடியும் கிங், கிங்டம், கிங்ஷிப், டொமினியன், ரெயின், REIN, RULE அப்படின்லாம் வாசிக்கலாம். இப்போ லார்ட், லார்ட்ஷிப், கவர்னர், ரூல் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம வாசிக்க முடியும். ஒன்லி, பொட்டன்டேட், கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம வாசிக்க முடியும். இப்போ 3ஆக பிரிக்க முடியும். நான் இந்த கவர்னன்ஸ் சொன்ன இல்லைங்களா, அங்க அந்த பாயிண்ட்ல நான் காமிக்கல. நீங்க இந்த கவர்னன்ஸ் கீழே ஒரு 3 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த 3 பாயிண்ட் என்னன்னா தேவத்துவம், ராஜத்துவம், கர்த்தத்துவம். கவர்னன்ஸை வந்து நம்ம 3ஆ பிரிக்க முடியும். 3 வகையான ஆளுகைகளாக பிரிக்க முடியும். அந்த 3 வகையான ஆளுகைகள்ல நீங்க தமிழ்ல எழுதிக்கோங்க, தேவத்துவம், ராஜத்துவம், கர்த்தத்துவம். இந்த 3 வகையான ஆளுகை முறைமை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்தியாவில் எடுத்துட்டோமா, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இப்போ தேவத்துவத்துக்கு உண்டான சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். கொலோசியர் 2:9 ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம், ஆங்கிலத்துல அதுக்கு காட் ஹெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. ரோமர் 1:20 எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள். சோ காணப்படுகிற ஒரு காரியம், காணப்படாத காரியம், சகலமும் அவருக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்ட காரியம், இதெல்லாம் எதுக்கு கீழே வருதுன்னா தேவத்துவம் என்கிற ஆளுகை முறைமைக்கு கீழே வருகிறது. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 29வது வசனத்துல நாம் தேவனுடைய சந்ததியா இருக்க மனுஷனுடைய சித்திரை வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்க மென்று நாம் நினைக்கலாகாது. மனுஷனால செய்யப்பட்ட எதுவுமே தெய்வத்துக்கு ஒப்பாகாது. அப்ப அந்த தெய்வத்துவம்ன்றது என்னன்னா, தெய்வம் அப்படின்னாவே, சிருஷ்டிப்புன்னு வந்தாவே அது எல்லாமே தெய்வத்துவத்துக்கு கீழே வருகிறது. இந்த தெய்வத்துவத்துக்கு கீழே செயல்படுகிற அடுத்த காரியம் தான் ராஜத்துவம் என்று நம்ம பார்க்க முடியும். இதுக்கு சம்பந்தமாக இந்த ஒரு வசனத்தை வாசித்து விடுவோம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்றீங்கன்னா, அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார், அவரே நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. இந்த ஏக சக்கராதிபதின்ற வார்த்தை ஒரு பியூட்டிஃபுல்லான வார்த்தை. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. ஆங்கிலத்துல த ஒன்லி பொட்டன்டேட் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. இந்த ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்பதை நான் வருகிற ஸ்லைட்ல குயிக்கா சொல்லுகிறேன். ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதமா இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமை. மோசே நம்ம ஞாபகம் இருக்கும், மோசே ஒருபடி ஆண்டவரே உங்களை நான் பார்க்கணும் வசனம் சொல்லுது, அவன் முகமுகமாய் பேசினான் என்று. ஆனாலும் அவன் தேவனுடைய ரூபத்தை பார்க்கணுன்ற போது, நீ என்னை பார்த்தீங்கன்னா நீ இருக்க மாட்டப்பா, நீ பஸ்பமாயிடுவேன்னு சொல்லிட்டு அவன் கடந்து செல்லும் போது அவன் பார்க்கிறான், அவன் எவ்வளவு பிரகாசமா, அவனுடைய முகத்துல தேவனுடைய மகிமை எப்படி இருந்தது என்று நாம் வாசித்தோம். ஒருவரும் காணக்கூடாதவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். இதெல்லாம் வந்துட்டு அந்த அனாதி சொன்ன இல்லைங்களா, எட்டர்னல் டொமினியன் சொன்ன இல்லைங்களா, அதுக்குண்டான வாசங்கள். ஏக சக்கராதிபதினு சொன்ன பாத்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு அந்த எட்டர்னல் டொமினியனுக்கு உள்ளது. ராஜாதி ராஜான்றது எக்ஸ்டெண்டட் டொமினியனுக்கு உள்ளது. கர்த்தாதி கர்த்தா அப்படின்றது எக்ஸ்டெண்டட் டொமினியன், மனுஷனுக்கு உள்ளது. அதனாலதான் நான் சொன்னேன் அல்லவா, நம்ம ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல 4வது வசனத்துல தேவன் என்று அழைக்கப்பட்டவர் சடனா நம்மளை என்னன்னு அழைக்கிறார், தேவனாகிய கர்த்தர் என்று அழைக்கிறார். ஏனென்றால் டெரிட்டரிஸ் ஆண்டவர் அப்படி பிரிக்கும் பொழுது அந்த ஆளுகை முறைமையும் பிரித்து விடுகிறார். நான் சொல்வதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இது நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். எட்டர்னல், எவர்லாஸ்டிங், எக்ஸ்டெண்டட். ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. ராஜாதி ராஜா என்பது ஒரு ஆளுகை முறைமை, கர்த்தாதி கர்த்தார் என்ற ஒரு ஆளுமுறை. இந்த ராஜத்துவ ஆளுகை முறைக்கும் கர்த்தத்துவ ஆளுகை முறைக்கும் என்ன வித்தியாசங்கள் என்பதை நான் உங்களுக்கு விளக்கிவிட்டால் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ஈஸியா புரிந்துவிடும். ரைட். இந்த ராஜாதி ராஜாவுடைய கான்செப்ட் எல்லாம் வந்துட்டு நான் சில வசனங்கள் வைத்திருக்கிறேன். கிங்ஷிப்பை குறிச்சு, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரை 120 நாடுகளை அரசாண்ட அகாசு வேறு. அப்போ எஸ்தரோட டைம்ல பாத்தீங்கன்னா 127 நாடுகளை
அகாசுவேரு ராஜா ஆளுகிறார். அதே போல எஸ்ராவுல நம்ம வாசிக்க முடியும் ராஜாதி ராஜாவாக அப்படின்னு வாசிக்க முடியும். எசேக்கியல்ல நம்ம வாசிக்க முடியும் நேபுகாத் நேச்சார் ராஜாதி ராஜா என்று அழைக்கப்பட்டார். ராஜாதி ராஜா என்றால் என்ன அப்படின்றது கான்செப்டுக்குள்ள நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். இதெல்லாம் சில பைபிள் ரெஃபரன்சஸ், நான் இதை பாஸ் பண்றேன். இதெல்லாம் சில நமக்கு ரெஃபரன்சஸ், ரைட்? கிங்ஷிப் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிங் சவுல், தாவீது, சாலமோன் இவர்கள் 3 பேர் வரையிலும் இட்ஸ் யுனைடெட் கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் என்றுதான் இருந்தது. அதற்கப்புறம் தான் கிங்டம் ஆஃப் இஸ்ரேல், கிங்டம் ஆஃப் ஜூடா என்றெல்லாம் மாறியது. இதெல்லாம் ராஜ்யத்துக்குரியதான ரகசியங்களாக நமக்கு அறிவிக்கப்படுதான் புக் ஆஃப் நம்ம கிங்ஸ் புக், ராஜாக்கள் புத்தகம், நாளாகமம் புத்தகம். இந்த புத்தகங்கள்லாம் ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அறிவிக்கக்கூடியதான புத்தகம். ராஜ்யத்துக்குரிய ரகசியங்கள் அவ்வளவு அடங்கி இருக்கிறது அதுக்குள்ள. இதெல்லாம் நான் குயிக்கா நான் பாஸ் பண்றேன். வில் கோ டு அடுத்தது கிரைஸ்ட் as a king of king, கிரைஸ்ட் as a lord of lord. இந்த லார்ட் ஆஃப் லார்ட் அந்த கிங் ஆஃப் கிங்ல டெரிட்டரிக்கு வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்பொழுது இந்த வசனத்தை மாத்திரம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனத்துல இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோட யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாவதி ராஜாவானவர். அப்ப நமக்கு நல்லா தெரியும் ஆட்டுக்குட்டியானவர் யார்? கிறிஸ்து தான் ஆட்டுக்குட்டியானவர். அவர் 2 பொசிஷன்ல அவர் ஃபங்க்ஷன் ஆகுறாரு. என்ன 2 பொசிஷன்? கர்த்தாதி கர்த்தர், ராஜாவதி ராஜா. அப்ப இந்த கர்த்தாதி கர்த்தர்னு வரும்போது அது ஒரு டெரிட்டரிக்கு உண்டான ஆளுகையை குறிக்குது. ராஜாதி ராஜா என்று வரும்பொழுது அது ஒரு டெரிட்டரிக்கு உண்டான ஆளுகையை குறிக்கிறது. வெளிப்படுத்துற 19வது வசனத்திலையும் நம்ம பார்த்தோம் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தார் என்று. கிறிஸ்து ஒருவரே, ஆட்டுக்குட்டியானவர் ஒருவரே. ஆனால் அவர் 2 பொசிஷன்ல தன்னுடைய ஆளுகையை நடைமுறைப்படுத்துகிறார். நாம் அவரோடு கூட சேரும் பொழுது நாம் அவர் கூட எந்த ஆளுகைக்குள்ளாக நாம் சேர போறோம் என்பதை எது முடிவு பண்ணும்? இப்பொழுது நாம் இந்த பூமியில என்ன வகையான ஜீவியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தான் நாம் அவருடைய ராஜத்துவத்துக்குள்ள நம்ம போய் சேர போறோமா இல்ல அவருடைய கர்த்தத்துவத்துக்குள்ள போய் சேர போறோமா என்பதை தீர்மானிக்கும். எதற்காக நம்ம இவ்வளவு டீட்டெயிலா படிக்கிறோம் என்றால், நாம் இந்த பூமியில செய்கிற ஒவ்வொரு நாள் ஜீவியமும் நாம் நித்தியத்துல எந்த இடத்துக்கு போய் சேர போறோம் என்பதை குறிப்பதற்காக, நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் இதை சொல்லுகிறேன். ரைட். 2 தீமோத்தேயு 4:1 பாத்தீங்கன்னா, நான் தேவனுக்கு முன்பாக உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும். அவருடைய ராஜ்யம் என்பது இங்க யாரை எந்த ராஜ்யத்தை குறிக்கிறது? கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. 4வது அதிகாரம் 18வது வசனத்துல கர்த்தர் எல்லா தீமையின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி. இங்க பரம ராஜ்யம் என்பதை என்ன சொல்றது? ஹெவன்லி கிங்டம் அப்படின்றது. சோ இந்த பரம ராஜ்யம், இந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்தெல்லாம் இந்த 7 டொமினியன்ஸ்குள்ள நம்ம டீட்டெயிலா கடந்து செல்லும் போது நம்ம பார்க்கலாம். ரைட். இப்ப லார்ட்ஷிப் அப்படின்றதுக்குள்ள வந்துடலாம். இந்த லார்ட்ஷிப்ன்ற வசனத்தை நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டோம். இது லார்ட்ஷிப்ன்றது நம்ம வேதத்துல தமிழ்ல வந்து தேசாதிபதி என்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேசாதிபதி பிலாத்து தேசாதிபதி அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஆங்கிலத்துல கவர்னர் பைலட் அப்படின்னு தான் இருக்கும். ரைட். தேசாதிபதியாக பிலாத்து தேசாதிபதி என்று இருக்கும். இந்த தேசாதிபதிக்கும் இந்த லார்ட் கர்த்தருக்கும் உள்ள என்ன சம்பந்தம் என்பதை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 3வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இது டெரிட்டரிஸ்ல வரும்போது நமக்கு சம்பந்தப்படுத்த முடியும். இங்க பார்த்தோமா, திபேரி ராயன் ராஜ்யம் பாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்தி பிலாத்து தேசாதிபதியாகவும். இப்போ இந்த திபேரியு ராயன் அப்படின்னு சீசர் அப்படின்னு சொல்றது போது ராஜ்ய பாரம், கிங்ஷிப், அவனோட கிங்ஷிப்ல இருக்கும் பொழுது பொந்தி பிலாத்து என்னவா இருக்கிறாரு? யூதேயாவுக்கு தேசாதிபதி. ஏரோது கார்பங்கு தேசாதிபதியாகிய கலிலேயாவுக்கு அதிபதி. இங்க அவர் சொல்லும் போது ஹேரோட் டெட்ராக் அப்படின்னு வரும், அதிபதினு வரும். அப்புறம் சகோதரனாகிய பிலிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இது இயேசு கிறிஸ்துவோட பீரியட்ல ஒரு ஆளுகை முறைமை. இங்கதான் ஏன் ஆண்டவர் கரெக்டா ரோமன் ரோம சாம்ராஜ்யத்தின் பீரியட்ல வந்ததுக்கு ஸ்காலர்ஸ் சொல்லக்கூடிய அர்த்தம் என்னன்னா, இப்போ கிறிஸ்து பரத்துல இருக்கிற ரகசியத்தை மனுஷனுக்கு வெளிப்படுத்த வேண்டும். குறிப்பா தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதுக்கு எக்ஸாக்டா எந்த பீரியட் தான் ஆப்டா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரோம சாம்ராஜ்ய பீரியட் தான். ஏன் ரோம சாம்ராஜ்ய பீரியட் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு கேட்டோமா, ரோம சாம்ராஜ்யம் தான்
இந்த காலனைசேஷன் அப்படின்ற முறைமையை பயன்படுத்தி ஒரு லாங் பீரியட் இந்த பூமியை ஆண்டான். இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி 300 வருஷத்துல இருந்து ஆஃப்டர் கிரைஸ்ட் ஏடி அதுக்கப்புறம் கூட 1400 வருடங்கள் வரையிலும் இந்த பூமி வந்து ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஆளுகையில் இருந்தது. கிட்டத்தட்ட சொல்ல போனா 1700 வருடங்கள் ஒரு சாம்ராஜ்யம் இந்த பூமியை ஆண்டு கொண்டது. அவன் ஆளுகையோட முறைமை பேர் தான் காலனைசேஷன். ஃபர்ஸ்ட் காலனைசேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு ராஜ்யம் தான் இந்த ரோமர் சாம்ராஜ்யம். இந்த ரோம சாம்ராஜ்யம் இந்த கான்செப்டை எங்கிருந்து எடுத்துட்டாங்கன்னா கிரேக்கர்ல இருந்து எடுத்துட்டாங்க. கிரேக்கர்களுக்கு இந்த சாம்ராஜ்யம் இந்த காலனைசேஷன்ன்ற கான்செப்ட் தெரியும், ஆனா அதை அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ணல. கிரேக்க சாம்ராஜ்யம் இந்த ரோம சாம்ராஜ்யம் மேற்கொண்ட பிறகு அவங்களோட லைப்ரரிஸ்ல இருந்த எல்லா நாலேஜஸையும் ரோம சாம்ராஜ்யம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்ச ஒரு கவர்னன்ஸ் சிஸ்டம் தான் இந்த காலனைசேஷன். இதனாலதான் ராஜாதி ராஜாவாக ராயன் அதாவது சீசர் வந்து ரோம்ல இருப்பாரு. ஆனா ஆப்பிரிக்கால இருக்கிற சின்ன கண்ட்ரிஸ், இஸ்ரேல்ல இருக்கிற டிவைடட் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் அதிபதியாக தேசாதிபதியாக ஆளுகை முறைமையை நியமிக்கப்பட்டது. இவர்கள் தான் கவர்னர் என்ற ஒரு ஆளுகை முறைமைக்குள்ள உட்பட்டார்கள். லேட்டரா நான் அந்த சப்ஜெக்ட் டெரிட்டரிஸ் வரும்போது சொல்றேன். இப்போ ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் த லார்ட்ஷிப். ரைட்டுங்களா? ரைட். அடுத்தது குயிக்லி கோ, டைம் ஷார்ட்டா இருக்கிறதுனால ஆதியாகம் இந்த தேவனாகிய கர்த்தர் இந்த கர்த்தத்துவத்தை பத்தி நான் சொல்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா? இதுதான் இந்த கர்த்தத்துவத்துக்கு உண்டான அர்த்தம். நான் குயிக்கா அந்த டெரிட்டரிஸ்குள்ள வந்துட்டேன்னா உங்களுக்கு குயிக்கா மூவ் ஆயிடும். இதெல்லாம் லார்ட்ஷிப்ல இருக்கிற டீடைல்ஸ். ஓகே, நவ் வி கேம் டு த செகண்ட் டைமென்ஷன், இரண்டாவது பரிமாணம் டெரிட்டரிஸ்ன்றது. நான் லாஸ்ட் வீக் போனதை விட இந்த வீக் கொஞ்சம் ஸ்லோவா போறேன். ஏன்னா லாஸ்ட் வீக்கே இது வந்து நம்ம டீட்டெயிலா பார்த்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. இப்போ இந்த ஸ்லைட்ல நீங்க பாக்குறது எல்லாமே வார்த்தைகள். இதெல்லாம் பைபிள்ல இருக்கிறது கூடியதான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எல்லாம் எதை சம்பந்தப்படுத்தப்பட்டது அப்படின்னா டெரிட்டரிஸ், எல்லைகள், சிஸ்டிப்புகள் கொடுத்து சம்பந்தப்பட்டது. விசிபிளா இருக்கும், இன்விசிபிளா இருக்கும். ஹெவன், ஹெவன்ஸ், தேர்ட் ஹெவன். தேர்ட் ஹெவன்றது ஒரு சப்ஜெக்ட், அதை குறித்து கூட நம்ம பார்க்கலாம். எர்த், வேர்ல்டு, பாரடைஸ். பாரடைஸ்ன்றது ஒரு சப்ஜெக்ட், அது வேறு ஒரு எல்லையை குறிக்கிறது, அதை குறித்து கூட நம்ம பார்க்கலாம். மூன்றாவது வானம் நம்ம படித்தோம். தமிழ்ல பரதீசு என்று இருக்கும். 3 இடங்கள்ல பரதீஸ் இருக்கு. இந்த பூமிக்கு நடுவுல ஒரு பரதீஸ் இருக்கு, மூன்றாவது வானத்துல ஒரு பரதீஸ் இருக்கு, நித்தியத்துல ஒரு பரதீஸ் இருக்கு. இதெல்லாம் எல்லைகள் குறித்ததான காரியங்கள். நம்ம இதை குறித்து நம்ம பார்க்கலாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது ஒரு கள்ளன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீங்க என்னை நினைச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ரிப்ளை என்ன? நீ இன்று என்னோடு பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். நீ இன்று என்னோட பரலோகத்தில் இருப்பாய் என்று அவனுக்கு சொல்லவில்லை. நிறைய பேர் அவனை என்ன நினைச்சுக்கிட்டாங்க? அவன் ஆண்டவர் நேரம் அவனை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாருன்னு. நோ. பரதீசு என்பது அது ஒரு நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டக்கூடிய ஒரு இடம் தான் அது. அப்போ அவன் என்ன சொன்னாரு? ஆண்டவர் மரித்து அந்த பரதீசுக்கு போகும்போது அவனும் பரதீசுக்கு போயிட்டான். ஆனா அவன் பரலோகத்துக்கு போல. சோ பரதீசு என்பது ஒரு டெரிட்டரி சம்பந்தமான ஒரு விஷயங்கள். அதை குறிச்சு கூட நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அப்புறம் நியூ ஜெருசலேம், நியூ ஹெவன், நியூ எர்த், இப்படி ஹெல், அவுட்டர் டார்க்னஸ், பாட்டம்லெஸ் பிட், இது எல்லாமே பைபிள்ல இருக்கக்கூடிய வசனங்கள். நான் இதை குயிக்கா நான் மூவ் பண்றேன். இந்த காரியத்தை குறித்து மட்டும் நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். நமக்கு 14வது நூற்றாண்டுல தான் வந்து தெளிவா ஆத்தன்டிக்கா நமக்கு சயின்டிஸ்ட் சொன்னது என்னன்னா, இந்த பூமியானது ஒரு உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வரலாம் என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா பூமியானது தட்டை என்று. அப்புறம் சயின்டிபிக்கலாக நமக்கு 7, 8 கோள்கள், 9 கோள்கள் அப்படின்னாங்க. அப்புறம் 90ஸ்ல வரும்பொழுதுதான் நம்ம வந்து மில்கி வே என்ற ஒரு கேலக்சிக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மில்கி வே கேலக்சில சூரிய மண்டலம், அதாவது இந்த 9 கோள்கள் அடங்கிய மண்டலம் என்பது ஒரு சிறிய பகுதியா இருக்குது. இந்த மில்கி வே கேலக்சி மாதிரி இப்போ இந்த யூனிவர்ஸ்ல தேர் ஆர் 200 பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சி இருக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. 90கள்ல ஒரு 50 பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சின்னு சொல்லுவோம். 1 பில்லியன்றது 100 கோடி. இப்ப என்ன சொல்றாங்கன்னா தேர் ஆர் 200 பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சி இருக்கு இந்த யூனிவர்ஸ்ல. அப்ப யோசித்து பாருங்கள், ஆண்டவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பு நம்ம பூமியே நமக்கு எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த சூரிய மண்டலம் எவ்வளவு பெருசு. இப்பதான் மார்ஸுக்கு சேட்டலைட் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் மனிதன் சேட்டலைட் கூட போக முடியவில்லை. அப்போ மில்கி வே கேலக்சி, இந்த மில்கி வே கேலக்சி பாத்தீங்கன்னா ஒரு சக்கர வடிவத்துல இருக்கும்.
இதைதான் தாவீது எழுதுகிறான் பூச்சக்கரம் என்று, யோபு எழுதியிருக்கிறான் பூச்சக்கரம் என்று. அருமையான தீர்க்க தரிசனமாய் யோபுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தாவீதுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது போல மில்கிவே கேலக்சி போல 200 பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்கு. அவ்வளவு பெருசா இந்த யூனிவர்ஸ். அப்ப ஆண்டவருடைய மனதும் அவருடைய சிருஷ்டிப்பும் எவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். பூமியில நம்ம ஒரு சிறிய சிருஷ்டிப்பாக நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ரைட்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். நீதிமொழிகளை ஜனத்திரட்சி ராஜாவின் மகிமை, ஜனக்குறைவு தலைவனின் முகிமை. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான வசனம் பாருங்க. ஜனத்திரட்சி ராஜாவின் மகிமை. அப்போ ஒரு ராஜ்யத்துக்கு மகிமை என்னன்னா தான் அவங்க எவ்வளவு ஜனங்கள் இருக்காங்களோ அவ்வளவு மகிமை. ஆண்டவர் ஒருவனை அல்லவா சிருஷ்டித்தார். ஒருவனை சிருஷ்டித்த தேவனுக்கு இப்ப நம்ம எவ்வளவு 800 கோடி பேர் இந்த பூமியில இருக்கிறோம். இது யாரோட மகிமை? தேவனுக்கு மகிமை. அப்போ இந்த growth எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது மகிமை. ஆண்டவர் இந்த யூனிவர்ஸையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அதுதான் சொல்லியிருக்காரு, the universe is growing சொல்றாங்க. நம்ம கண்ணுக்கு நம்மளால பார்க்க முடியாது. இட்ஸ் இன்விசிபிள் glory of God அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ரைட்? சங்கீதம் 93:1 கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார், ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. தமிழ்ல எவ்வளவு பியூட்டிஃபுல்லா போட்டிருக்காங்க. ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி. பூச்சக்கரம்ன்றது நம்ம இப்போதைக்கு நம்ம கற்பனை பண்ணணும்னா அந்த மில்கிவே கேலக்சி தான் பூச்சக்கரம் மாதிரி இருக்கு. பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. நம்ம யோபுல வாசிக்கிறோம், வானத்துக்குரிய நியமங்கள், பூமிக்குரிய நியமங்கள். அப்போ இதெல்லாம் வந்து தாவீது, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு என் மனதுக்கு ஏற்றவன் சொல்றாரு. ஏன்னா ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு குறிச்சதான சிந்தனைகள் அவன் ராஜாவாக இருந்து இந்த ராஜ்யத்தினுடைய காரியங்கள்லாம் அவன் எழுதி வச்சு போயிருக்கான். சங்கீதத்துல சங்கீதம் 96:10 கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், அதனால் பூச்சக்கரம் அசையாதபடி, வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி. இப்படி நம்ம அநேக வசனங்கள் நம் வானத்துக்கு பூமிக்குரிய காரியங்கள்லாம் வாசிக்கிறோம். சோ இவைகளெல்லாம் எதை காமிக்கிறது என்றால் எல்லைகளை காமிக்கிறது. ஓகே, நான் இப்போ இந்த ராஜத்துவத்தையும் கர்த்தத்துவத்தையும் இந்த மேப்பை வச்சு நான் விளக்கி விடுகிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து பீரியட்ல ரோம், அதுதான் வந்துட்டு கேபிட்டல். எதுக்கு? ரோம சாம்ராஜ்யத்துக்கு. இந்த ரைட் சைட்ல இருக்க இமேஜஸ் இருக்கு இல்லைங்களா, ரெட், ப்ளூ, மெஜெண்டா, இந்த கலர்ல இருக்கிறதெல்லாம் அவனுடைய காலனைசேஷன். இந்த காலனி மூலியமாக தான் ரோம சாம்ராஜ்யம் இந்த பூமியை ஆளுகை செய்தார்கள். அப்ப இப்ப இந்த பக்கத்து ரைட் சைட்ல இருக்கு, என்னோட ரைட் சைட்ல இருக்கிற பாத்தீங்கன்னா கலிலி, சமாரியா, பெரியா, ஜூடையாக்கெல்லாம் எல்லாமே ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ள ஆளுகைக்குள்ள இருந்தது ஒரு பகுதி தான். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேசாதிபதிகள் இருந்தாங்க. இந்த தேசாதிபதிகள் தான் கவர்னர்னு என்ற வார்த்தையில சொல்லப்பட்டார்கள். இந்த கவர்னர்கள் தான் டெக்னிக்கலி தே ஆர் கால்டு லார்ட்ஸ். அப்ப லார்ட் அப்படின்ற வார்த்தைக்கு செயல் வடிவம் என்ன அப்படின்னா, செயல்பாட்டு வடிவம், ஃபங்க்ஷனல் மீனிங். லார்ட் அப்படின்ற வார்த்தைக்கு ஃபங்க்ஷனல் மீனிங் என்னன்னா, the one who rules the distant territory for the king who is in the original country. இப்படி சொல்லிக்கிறேனே, நமக்கு நல்லா புரியும். இந்திய தேசமானது 200 வருடங்கள் இங்கிலாந்து தேசத்தினால ஆளுகை பண்ணப்பட்டது, காலனைசேஷன் பண்ணப்பட்டது. எப்படி பண்ணாங்க? இங்கிலாந்து ராஜா வந்து இந்தியாவில இருந்தாரா? இல்ல. இங்கிலாந்து ராஜாவும் ராணியும் இங்கிலாந்துல தான் இருந்தாங்க, ஒரிஜினல் கண்ட்ரில தான் இருந்தாங்க. ஆனா இந்த பூமியை ஆளுகை செய்தார்கள். எப்படி? தே ஆர் கால்டு கவர்னர்ஸ். இந்தியா வந்துட்டு ப்ராவின்சஸா பிரிச்சாங்க. ஒவ்வொரு ப்ராவின்சஸுக்கும் கவர்னர்ஸ் வச்சாங்க. அந்த கவர்னர் கால்டு லார்ட். இந்த எல்லா கவர்னருக்கும் சேர்ந்து ஒரு கவர்னர் ஜெனரல் இருந்தார், அவர் தான் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கவர்னர் ஜெனரல் தான் வந்துட்டு கடைசியா இந்தியா சுதந்திரம் அடையும் போது மவுண்ட் பேட்டன், லார்ட் மவுண்ட் பேட்டன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஏன்னா சுதந்திரம் அடையும் போது அவர் தான் லார்ட். ஸோ இந்த லார்ட் மவுண்ட் பேட்டன் யாருன்னா, இந்த இந்தியாவில் இருக்கிற 5 ப்ராவின்சஸ்ல இருக்கிற லார்டுக்கு லார்ட் ஆஃப் லார்ட், டெக்னிக்கலி கவர்னர்னு பேர், இல்லாட்டி கவர்னர் ஜெனரல் நம்ம சொல்லலாம். ஹீஸ் அ கவர்னர் ஜெனரல். ஏன்னா எல்லா கவர்னருக்கும் அவர் தான் ஜெனரல். அவரோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா, தூர தேசத்துல இருக்கிற ராஜாவுக்காக டிஸ்டன்ஸ்ட் டெரிட்டரிய ஒரு காலனியா இருக்கிற தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள். அப்போ இப்ப நம்ம கம் பேக் டு த பைபிள். 2வது அதிகாரத்துல லார்ட் காட் அப்படின்னு வராருன்னா என்ன அர்த்தம்னா, இங்க பாருப்பா ஆதாம், இந்த பூமியில நான் உனக்கு ஒரு கர்த்தத்துவத்தை கொடுக்குறேன், நீ ஆளுகை பண்ணு, ஆனா உன்னுடைய ஆளுகை என்னுடைய கர்த்தத்துவத்துக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இட்ஸ் அ டிஸ்டன்ட் கண்ட்ரி. ஒரிஜினல் கண்ட்ரி எங்க இருக்கு? அது பரலோகத்துல இருக்கு. ஒரிஜினல் கண்ட்ரில இருக்கவங்களுக்கு பேரு ராஜா. டிஸ்டன்ட் கண்ட்ரி ஆளுகை முறைமைக்கு பேரு கர்த்தர், லார்ட்ஷிப்.
நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வானம் என்கிற அந்த அங்கிருந்துதான் நம்ம வந்திருக்கோம். அதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் கண்ட்ரி. ஆனா இந்த பூமி என்பது தேவனுடைய கர்த்தத்துவத்துக்குள்ள இருக்கிறது. மனிதனுக்கும் அவருக்கு அந்த கர்த்தத்துவத்தை தான் கொடுத்தார். அவன் இழந்து போனான். கிறிஸ்து திரும்ப அந்த கர்த்தத்துவத்தை எடுத்தார். அப்போ ஆதாம்ல இருந்து கிறிஸ்து வரையிலும் தேவனுடைய கர்த்தத்துவத்துல இருந்தது. அதனாலதான் லார்ட் காட் நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்துவனுடைய கர்த்தத்துவத்துக்கு கீழே வந்தது. அப்போ இந்த பூமியில கிறிஸ்துவனுடைய ராஜத்துவம் இன்னும் எஸ்டாப்ளிஷ் படவில்லை. கிறிஸ்துவனுடைய கர்த்தத்துவத்துக்கு கீழே இருக்கிறோம். ஆனால் இப்ப கிறிஸ்துவனுடைய கர்த்தத்துவம் பரிசுத்த ஆவியானவருடைய கர்த்தத்துவத்துக்கு கீழே வந்துருச்சு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுதா, இதோ நான் போகிறேன், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப டே ஆஃப் பெண்டிகாஸ்டல்ல என்ன நடந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவருடைய கர்த்தத்துவம் வந்துருச்சு. இப்ப பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில வந்ததுனால ஆவியானவரே கர்த்தர் என்று நாம் வாசிக்கிறோம். இப்ப நம்ம இப்ப இந்த நித்திய ராஜ்யத்தினுடைய கர்த்தத்துவத்தை இந்த பூமியில செயல்படுத்துகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டிருக்கிறார். ரைட். இப்போ இயேசு கிறிஸ்துவின் பீரியட்ல ஆதாமோட பீரியட்ல பழைய ஏற்பாட்டு கால இந்த கர்த்தத்துவம் எங்கே இருந்தது என்றால் சரீரத்துக்கு வெளியே இருந்தது. ஆனால் இன்று நீங்களும் நானும் இந்த கர்த்தத்துவமானது, நித்திய ராஜ்யத்துக்கு உண்டான கர்த்தத்துவமானது இப்ப நமக்கு உள்ளே இருக்கிறது. அதுதான் பியூட்டி. ஏன் இந்த ஆண்டவருடைய சிருஷ்டிப்புலயே விசேஷமான ஜெனரேஷன்ஸ் யாருன்னா இந்த கிருபையின் காலம் சொல்றோம். ஏன் இந்த கிருபையின் காலம் சொல்றோம்? ஏன் ரொம்ப விசேஷம் சொல்றோம்? ஏன் கிறிஸ்து வந்துட்டு யோவான் ஸ்நானகன் தீர்க்கதரிசிலேயே பெரிய தீர்க்கதரிசி, ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல அவன் ரொம்ப சின்னவன். ஏன்னா நீங்க ரொம்ப பெரியவங்க. நீங்க ஏன் ரொம்ப பெரியவங்கன்னா வெளியிருந்த கர்த்தத்துவ ஆளுகை உங்களுக்கு உள்ள வரப்போகுது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ள இருக்கிறபடினால தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆளுகை முறைமை கர்த்தத்துவமாக நம்ம உள்ள இருக்கும்போது நம்ம விசேஷமானவர்கள். ஏன்னா இவர்கள் தான் கிறிஸ்துவின் ராஜ்யத்துல ஆளுகிறவர்களாக, கிறிஸ்துவோட கூட ஆளுகிறவர்களாக மாறப்போகிறவர்கள். நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் விசேஷமானவர்கள் என்றால் கர்த்தத்துவ டைரக்ட் லார்ட்ஷிப்ல இருக்கிறபடினால நாம் we are eligible to be a part of rulership in the kingdom of Christ. கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துல ஆளுகிறார். அப்ப அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த ஆளுகைக்குள்ள, இந்த சுதந்திரத்துக்குள்ள இருக்கும் பொழுது நாம் ஜெயம் கொள்ளுவர்களாக மாறுகிறோம். சோ நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்றால், நாம் இந்த ராஜ்யத்தின் கீழே நம்ம புரிந்து நம்முடைய ஜீவியத்தை ஒவ்வொரு நாளும் செய்யும் பொழுது நாம் நம்மை ஜெயங்கொள்ளூர்களாக மாற்ற முடியும் என்று ஹோப். நீங்க இந்த ராஜத்துவம் கான்செப்டுக்குள்ள இப்போ நம்முடைய ஜீவியத்தை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். மதத்தை விட இது மிக ஒரு சிறந்த அப்ரோச் அப்படின்னு நீங்க புரிஞ்சு கொள்ளுவீங்கன்றதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன். சாரி, ஐ எம் டேக்கிங் டைம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த ரூலர்ஷிப் கான்செப்ட் தான் இங்க யுனைடெட் கிங்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 18வது நூற்றாண்டுல ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் உலகத்துல இருக்கிற பல நாடுகள்ல இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கவர்னன்ஸ்ல இப்ப ஆஸ்திரேலியால, கனடால, இங்கிலாந்தோட மொனார்கி பார்ட் ஆஃப் த ரூலர்ஷிப், ரைட்? ஆனா இந்தியாவில இருந்து 1947ல நம்ம விடுதலை பண்றோம். எதற்காக இது வந்து ஒரு ஆளுகை முறைமை. காலனைசேஷன் அப்படின்றது ஒரு ஆளுகை முறைமை. ராஜத்துவம், கர்த்தத்துவம் எல்லாம் இந்த ஆளுகை முறைமைக்குள்ளது. அதனாலதான் இங்கிலாந்து தேசம் கிட்டத்தட்ட ஒரு 300 வருடங்கள் இந்த பூமியில இருக்க பல நாடுகளை ஆண்டு கொண்டு வந்தார்கள். ரைட்? ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம இந்த வார்த்தைகள் டொமினியன், பவர், அத்தாரிட்டி, லா, ஆர்டர், பிளெஸிங், ரைச்சஸ், பீஸ், ஜாய், ஹோலினஸ், டீட்ஸ், கண்டம்னேஷன், ஜட்ஜ்மெண்ட்ஸ், சின், கிரேஸ், லவ், பர்பஸ், கோல், இதெல்லாம் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம 3ஆ பிரிக்கலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல முடித்து விடுகிறேன். ஃபங்க்ஷன்ஸை 3ஆ பிரித்து விடலாம். கவர்மெண்டல் ஃபங்க்ஷன்ஸ், சிட்டிஷனல் ஃபங்க்ஷன்ஸ், ரிசோர்ஸ் ஃபங்க்ஷனல். அரசாங்கம் சம்பந்தமான செயல்முறைகள், நடவடிக்கைகள். தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டு இந்த மக்கள் மீது எப்படி தங்களுடைய அரசாங்கத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிட்டிஷனல், குடிமக்களா நாம பண்ணக்கூடிய சில முறைமைகள் இருக்கு. அதுதான் வந்துட்டு இந்த சட்டத்தின் கீழே ஒரு முடிவுகள். எவ்ரி சிட்டிசன் இஸ் சப்ஜெக்ட் டு த லா. இப்போ நீங்களும் நானும் மோசேக்கு உண்டான 10 கட்டளைகளுக்கு உரியவர்கள் என்றால் என்ன? இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றார்? மோசேயோட பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் இப்பொழுது புதிய உடன்படிக்கையில கிறிஸ்துவுக்குள்ள நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அததான் சொன்னார். மோசேயோட பிரமாணத்துல ஒருவன் கொலை செய்தாதான் அவன் பாவி,
ஒருத்தர் விபச்சாரம் பிசிக்கலா செய்தாதான் பாவி. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாட் எவர் த கிங் சேஸ் தட்ஸ் பிகம்ஸ் a law. இப்ப நீங்களும் நானும் இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல எந்த பிரமாணத்துக்குள்ள, எந்த லாக்குள்ள வருகிறோம் என்றால் அதுதான் ஆவியின் பிரமாணம். ரோமர் புத்தகத்துல வந்துட்டு பவுல் பியூட்டிஃபுல்லா எழுதுறாரு, ஆவியினுடைய பிரமாணம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்களும் நானும் நாம் என்ன சிந்திக்கிறோமோ அந்த சிந்தனையே தேவனுடைய கிறிஸ்துவினுடைய பிரமாணத்துக்குள்ள வருகிறது. அதுதான் ஆவியானவருடைய பிரமாணம். நீங்களும் நானும் ஆவியானவருடைய கர்த்தத்துவத்துக்குள்ள இருக்கிறபடியினால நம்மளுடைய சிந்தனை மிக முக்கியமானது. ஏனென்றால் ஆவியின் பிரமாணத்துக்குள்ள இருக்கிறோம். நாம் மோசையினுடைய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து எதெல்லாம் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் என்று வேதத்துல புதிய ஏற்பாட்டில் சொல்லி, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று எதெல்லாம் சொல்லிட்டு போனாரோ அதெல்லாமே ஆவியினுடைய பிரமாணத்துக்குள்ள, பரிசுத்த ஆவியானவருடைய கர்த்தத்துவத்துக்குள்ள நீங்களும் நானும் உடன்பட்டவர்கள். சில பேர் சொல்லு ஒன்லி கிரேஸ்னு சில கூட்டம் போயிட்டு இருக்கு. நோ 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 நோ, we are subjected to the law. What law? The law of the spirit. The law of the spirit. இந்த மாதிரி சில காரியங்களை படிக்கிறது தான் வந்துட்டு சிட்டிசன்ஷிப் ஆங்கிள் நம்ம படிக்க போறோம். ரிசோர்ஸ்னல், வளங்கள், ஆதாரங்கள். ஆண்டவர் ஆதாமுக்கு தேவையான எல்லா காரியங்களும் முதல் 5 நாட்கள் படைத்து விட்டார். நமக்கு தேவையானதை நாம் பிறந்ததிலிருந்து இந்த சாக போறவரும் நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ஆண்டவர் வச்சுக்கிட்டார். நாம் அதை சுதந்திரிக்க முடிவதில்லை, நாம் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஏனென்றால் நாம் மத சார்புடையவர்களா இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தை சார்புடையவர்களா இருப்பதில்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுப்பா. ராஜ்யத்தை மாத்திரம் இல்ல, நீதியும் தேடுப்பா. அந்த நீதின்றது அவரோட ரைச்சஸ்னஸ் கீழே வருது, அவரோட லா கீழே வருது. நீ when you are part of the righteousness of the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதிக்கு நீ உட்பட்டிருக்கும் போது ஆண்டவர் பிராமிஸ் பண்றாரு, உனக்கு எதுவுமே குறைவுபட்டிருக்காதுன்னு. ஸோ இந்த உடைய காரியங்கள் எல்லாம் தான் நம்ம மூன்றா பிரித்து, இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மூன்றா படிக்க முடியும். கவர்மெண்டல் ஃபங்க்ஷன்ஸ், சிட்டிசனல் ஃபங்க்ஷன்ஸ், ரிசோர்சல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் டீட்டெயிலா நான் உங்களுக்கு வசனத்துக்கு ஆதாரத்தின் அடிப்படையில நான் சொல்ல முடியும். ஒரு இந்த இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் நீங்க பழகி பெரிய பூமியை கீழ்படுத்தின்னு சொல்லிட்டாரு. புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த ஃபங்க்ஷனல் சிட்டிசன்ஷிப் ஃபங்க்ஷனல் நாம எப்படி பார்க்க முடியும் என்றால், தேவனுடைய ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி, அது சமாதானம், அது பரிசுத்த ஆவிக்கு உண்டாகும் சந்தோஷம் என்று நாம் வாசிக்கிறோம். நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவிக்கு உண்டாகும் சந்தோஷம் என்று. இந்த மூன்றுமே நமக்குரியவைகள். கடைசியா நம்ம வாசிக்கும் போது நம்ம என்னன்னா, பரிசுத்த ஆவிக்குள் உண்டாகும் சந்தோஷம். அப்ப சந்தோஷம் எங்க இருக்கு? பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கு. சமாதானம் எங்க இருக்கு? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. நீதி எங்க இருக்கு? தேவனுக்குள்ள இருக்குது. இப்படிதான் நாம் புதிய ஏற்பாட்டு காலத்துல நாம் இதை செயல்படுத்த பொருளாக. ரிசோர்சஸ் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற டேலண்ட்ஸ், கிஃப்ட், ஸ்கில்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண வேண்டும் என்று இருக்குது. ஆண்டவர் வந்து நம்ம இந்த டேலண்ட்ஸ், நம்ம அந்த ஓமைகளை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு 1 தாளந்தை கொடுக்கிறார். நீங்க போய் இதை பழகி இதை பெருக பண்ணுங்கன்னு என்று சொல்றாரு. 5 உள்ளவன் 10 கொண்டு வரான், 2 உள்ளவன் 4 கொண்டு வரான், ஆனா 1 உள்ளவன் புதைத்து விட்டான். ஆண்டவர் கொடுக்கிற நம்மளுடைய ரிசோர்சஸ் நாம் பயன்படுத்துகிறோமா இல்லையா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இன்று அநேகர்கள் நம்ம சோம்பேறிகள், நான் என்னையும் சேர்த்துதான் சொல்கிறேன், சோம்பேறிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்ஸ், டேலண்ட்ஸ், ஸ்கில்ல யூஸ் பண்றது இல்லை. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துல அப்படி நாம் இருக்கவே முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துல ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். அதை நாம் தான் பயன்படுத்த வேண்டும், நாம் தான் அதை உபயோகிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, நீ புதைத்து விட்டேன் என்று சொல்றாரு. நீ புதைச்சிட்டு அவனை கொண்டு போயிட்டு நீங்க அவனை நரகத்தை பாதாளத்துல தள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவரே, we have to be very very careful. Are we accountable that resources that God has given us? ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஸ்கில், டேலண்ட்ஸ், கிஃப்டை நம்ம யூஸ் பண்றோமா? அதெல்லாம் ரிசோர்சஸ். அதை பயன்படுத்தி பொழுது ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லா பெனிஃபிட்ஸ் கொடுக்கிறார். அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், அது என்ன என்பதெல்லாம் நான் இந்த 21 நான் இதை லாஸ்டா ஒரே ஒரு ஸ்லைடு இதை கட் பண்ணிட்டு நியூ ஸ்லைட், இப்போ ஒரே ஒரு ஸ்லைடை மட்டும் நான் மாற்றி விடுகிறேன். இதை மட்டும் சொல்லுகிறேன். இப்போ புது ஸ்லைட் தெரியுதுங்களா சிஸ்டர்? தெரியுது, ஆனா கொஞ்சம் ஓகே. இப்போ நான் 3வது ரகசியமாக சொன்னேன் இல்லைங்களா, 21 கான்செப்ட்ஸ் ஆஃப் த கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 21 கான்செப்ட்ஸோட டைட்டில் மட்டும் நான் வாசித்து முடித்து விடுகிறேன்.
கிங்டம் கான்ஸ்டிடியூஷன், கிங்டம் preamble and parts, கிங்டம் டெரிட்டரி, கிங்டம் ரெயின் அண்ட் ரூலர்ஸ், கிங்டம் கவர்னர், கிங்டம் கவர்மெண்ட் ஹவுஸ். இந்த கிங்டம் கவர்மெண்ட் ஹவுஸ் தான் சபை குறித்ததான ரகசியங்கள். சபை என்ன செய்ய வேண்டும், சபையுடைய பங்கு என்ன, சபையினுடைய ஊழியம் என்ன என்பதை குறித்து இந்த சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்க முடியும். கிங்டம் வேல்யூஸ், பவர் அண்ட் அத்தாரிட்டி, அதெல்லாம் எப்படி செயல்படுகிறது. கிங்டம் டிஃபென்ஸ், கிங்டம் டிஃபென்ஸ்ன்றது தேவதூதர்கள் குறித்ததான சப்ஜெக்ட். தேவதூதருடைய எத்தனை வகையான தேவதூதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம இதை படிக்க முடியும். கிங்டம் லா, ஆர்டர் அண்ட் ஜஸ்டிஸ், பழைய ஏற்பாட்டு காலத்துல புதிய ஏற்பாட்டுகள் எப்படி இருந்துச்சு, 1000 வருட சாட்சியில எப்படி இருக்க பொழுது, நித்தியத்துல எப்படி இருக்க பொழுது, அதெல்லாம் குறிச்சு இருந்தான அந்த சப்ஜெக்ட்ஸ். கிங்டம் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன், ஆண்டவர் எப்படி தொடர்பு கொள்கிறார் ஒவ்வொருத்தரோட அப்படின்றதெல்லாம். கிங்டம் ஒர்க்ஸ், ராஜ்யத்தினுடைய வேலைகள் என்ன. கிங்டம் சிட்டிசன்ஷிப், ராஜ்யத்தினுடைய குடிமகனுடைய பொறுப்புகள் என்ன. கிங்டம் ஆக்சஸ், நாம் எப்படி ராஜ்யத்தை தொடர்பு கொள்ள முடியும். கிங்டம் ரிசோர்சஸ், ஆண்டவர் நமக்கு என்னென்ன ரிசோர்சஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. கிங்டம் கேரக்டர் அண்ட் கல்ச்சர், கேரக்டர்ன்றது தனி மனிதனுடைய தொடர்புடையது, கல்ச்சர் என்பது அஸ் அ கம்யூனிட்டியா தொடர்புடையது. கிங்டம் எஜுகேஷன், இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காஸ்பல்ஸ், தீர்க்க தரிசனங்கள், கடைசி காலத்தினுடைய சயின்ஸ்லாம் என்ன, அதை குறிச்சுதான ஒரு சப்ஜெக்ட். கிங்டம் ஹெல்த் கேர், நாம் எப்படி தேவனுடைய ராஜ்யத்துல சுகமாய் நாம் ஜீவிக்க முடியும், நாம் எப்படி நம்முடைய சரீரத்திற்கு வியாதிகள் எல்லாம் நம்ம மேற்கொள்ள முடியும், வியாதிகள் வராம நம்ம எப்படி பாதுகாக்க கொள்ள முடியும், அந்த சப்ஜெக்ட். கிங்டம் எக்கானமி, பணம் என்பது வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பணத்தை குறித்துதான நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னவாக இருக்க வேண்டும் என்ற அந்த சப்ஜெக்ட். கிங்டம் சர்வீசஸ் அண்ட் யுனைடெட் கிங்டம் ஆஃப் காட், இப்படி ஒரு 21 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இந்த 21 சப்ஜெக்ட்ஸையும் நம்ம முடிக்கும் பொழுது, so 3 dimensions, 7 realms, 21 concepts. இது ஒரு டீடைல் சப்ஜெக்ட்ஸ், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததானா. இப்படி படிக்கும் பொழுது நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் இருக்கும். இன்னைக்கு நாம் இந்த 3 dimensions குறித்து பார்த்திருக்கோம். கிங்டம் பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன், இந்த 3 dimensions குறித்து நம்ம கொஞ்சம் டீடைலா பார்க்கிறோம். நெக்ஸ்ட் Thursday இந்த 7 டொமினியன்ஸ், 7 வகையான ஆளுகை முறைமைகள் வசனத்தோட சம்பந்தப்படுத்தி எப்படி எப்படி வித்தியாசப்படுகிறது, நீங்களும் நானும் எந்த டொமினியன்ல இருக்கிறோம், நம்மளுடைய கடமைகள் என்ன என்பதை குறித்து பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். சாரி, நான் கொஞ்சம் டைம் நிறைய. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். காட் பிளஸ் யூ. ஒரே ஒரு சின்ன ஜெபம் செய்தறேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவாம் இருந்து எங்களை ஆளுகையை செய்கிறவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தை நாங்கள் எப்படி விளங்கி கொள்ள முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு புரியாதுப்பா, எங்க மனதுக்கு எட்டாததுப்பா ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெருசப்பா, நீங்க எங்களை எப்படி நேசிக்கிறீங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, டைம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்க விழுந்து போனோமே ஆண்டவரே, அக்கிரமம் மீறுதல் பாவத்துக்கு உட்பட்டமே ஆண்டவரே, எங்களை மன்னித்தீரே. கிருபையா எங்களுடைய அக்கிரமத்தை மன்னித்தீரே, கிருபையா எங்களுடைய மீறுதலை மன்னித்தீரே, கிருபையா எங்களுடைய பாவத்தை மன்னித்தீரே. ஒரு விசை கூட எங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் யாரிடத்தில் செல்வோம் ஆண்டவரே, நீரே எங்களுடைய பரிகாரியை கர்த்தர், நீரே எங்களுடைய ரண வைத்தியராப்பா. அப்பா, இந்த கூட்டத்துல இருக்கிற இந்த ஆண்டவரே, இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் உங்களிடத்துல வருகிறேன். இந்த உங்களுடைய வசனம் ஆண்டவரே வல்லமை உள்ளது, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று வாசிக்கிறோம். இந்த வசனங்கள், இந்த கேட்ட வசனங்கள் என்னுடைய ஜீவியத்தில் கிரியை செய்யட்டும், ஒவ்வொரு நாளும் கிரியை செய்யட்டும்பா. இதை எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை மறுரூபப்படுத்தட்டும் ஆண்டவரே. எங்களுடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ள, கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள நீங்க எந்த ஸ்தானத்துல நீங்க அழைச்சிங்களோ அந்த ஸ்தானத்துக்குள்ள நாங்கள் எங்களை உட்படுத்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 2023 வருஷத்தை கிருபையா எங்களுக்கு கொடுத்தீரே ஆண்டவரே. இந்த வருஷத்தை ஆண்டவரே, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நீங்க சொல்லிக்கிறீங்களே, அது போல நாங்க இந்த காலத்துல ஒவ்வொரு நாளும் இந்த வருஷத்துல நாங்க யூஸ் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. அருமையான சிஸ்டர் எஸ்தர் குளோரிக்காக அவரோடு சேர்ந்து அவருடைய சிஸ்டர்ஸ் இந்த ஊழியத்துல செய்ய ஆண்டவரே இணைஞ்சு இந்த தேசத்துல இப்படி ஒரு ஊழியத்தை செய்கிறாங்க, அவங்களோட கூட ஆண்டவரே இணைஞ்சு செயல்ற ஒவ்வொருத்தரையும் ஆஸ்வதிங்க. இதுல பார்ட்டிசிபேட் பண்ற ஒவ்வொருத்தரையும் ஆஸ்வதிங்க ஆண்டவர். இதோ கூட சப்போர்ட் பண்ற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆஸ்வதிங்க கர்த்தாவே. மட்டும் நீங்க நடத்தின அதுக்காக ஸ்தோத்திரம் தாழ்த்தும் கருத்துல கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.